الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது இறுதி இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் மற்றும் இங்கே கூடி குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்றதலவட்டுமாக என்ற முதல் பிரார்த்தனையோடு, எல்லாம் வல்ல கருணையாளன் நம்முடைய இந்த அமர்வை அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அமர்வாக ஆக்கி அருள் புரிவானாக. இங்கிருந்து நாம் பிரிந்து சென்றதற்கு பின்னால் அவனால் கருணை புரியப்பட்ட மக்களாக நம்மை நமது இல்லங்களை நோக்கி அனுப்பி வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு, ஒரு புனிதமிகு மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதத்தை குறித்து இங்கே முன்னுரையில் குறிப்பிட்டு காட்டினார்கள். இந்த மாதத்தில் தான் ஆஷூரா என்று சொல்லப்படக்கூடிய நோன்பை நாம் நோக்கிறோம். இந்த நோன்பை நோக்குமாறு, நோன்பை வைக்குமாறு இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அதன் பின்னணி என்ன? ஏன் அந்த நோன்பை நாம் வைக்க வேண்டும்? முஹர்ரம் 9, 10 அல்லது 10, 11 என 2 நாட்களில் நீங்கள் நோன்பு வைக்குமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னார்கள்? எதற்கான நன்றி தெரிவித்தல் அது என்பதை நாம் யோசித்து பார்க்கிற போது இதற்கான வரலாற்று பின்னணி உண்மையில் மகத்தானது. வெறுமனே நோன்பு வைத்து கடந்து செல்வதற்கானதல்ல அந்த நோன்பு. வரலாறில் ஆஷூராவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னணி இருக்கிறது. வழமை போல இது பயானாக இருக்காது, ஒரு கலந்துரையாடலாக இருக்கும். எனவே சாதாரணமாக நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். வரலாறுகள் என்பது கதையோ கற்பனையோ அல்ல. வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாறு எப்போதுமே அறிவார்ந்த படிப்பினையை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பல பாடங்களை கற்றுத்தரும் அறிவு கூடம் தான் வரலாறு. வரலாற கதை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போக முடியாது. சஹாபாக்கள் கூட ரசூல்லாட்ட ரசூல்லா உபதேசம் பண்ணிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் சஹாபாக்கள் கேட்பாங்க, யார் ரசூல்லா ஏதாவது வரலாறு சொல்லுங்க, சரித்திரம் சொல்லுங்க. ரசூல்லா சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது என்று நபிகள் நாயகம் சொல்லும் போது அல்லாஹு தாலா சொல்லுவான், நஹ்னு நக்குஸ்ஸு அலைக்க, உங்களுக்கு வரலாறு தெரியாவிட்டால் என்ன, நாம சொல்றோம். குர்ஆன் ஆயத்து, நாம் உங்களுக்கு வரலாறு சொல்லுகிறோம், சரிதைகள் சொல்லுகிறோம். யாரு? அல்லாஹ் சொல்றான். அப்போ வரலாறு என்பது சாதாரணமானதல்ல. அப்படி சொல்லப்பட்ட வரலாறுகள் குர்ஆன்ல நிறைய இருக்கு. சூரா யூசுப் நபியோட வரலாறு எல்லாம் அப்படி சொல்லப்பட்டதுதான். ஏன்? ஒரு உபதேசத்தை நாம எவ்வளவுதான் மணிக்கணக்கில் பேசினாலும் அது தரும் பாடங்கள், அது தராத வெகு சீக்கிரமான புரிதலை வரலாறு நமக்கு தரும். அல் குர்ஆனில் எங்கெல்லாம் முந்தைய சமூகங்களை குறித்தும் சமுதாயத்தை குறித்தும் நிகழ்வுகளை, செய்திகளை அல்லாஹு தாலா சொல்கிறானோ அங்கெல்லாம் இறுதியில் முத்தாய்ப்பாக அல்லாஹு தாலா சொல்வான், இன்ன ஃபீ ஸாலிக லதிக்ரா, இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரா, இதில் அறிவுடையவருக்கு, சிந்திப்பவருக்கு நிறைய பாடம் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்லி முடிப்பான். எல்லா வரலாறுகளும் நீங்க பாருங்க, அப்படித்தான் இருக்கு. அப்ப இந்த ஆஷூரா தினத்துடைய வரலாறு என்ன? இதற்கும் நாம் நோக்கிற இந்த நோன்புக்கும் என்ன சம்பந்தம்? முஹர்ரம் மாதம் என்று வந்தாலே முழுமையாக இந்த சமூகத்தில் ஒரே ஒரு நிகழ்வுதான் மக்களால் நினைவு கூர்ந்து பார்க்கப்படுகிறது. ஒன்று, அந்த கர்பலா போர் என்று சொல்வார். சொல்ல போனா உண்மையிலே நாம் நோக்கிற இந்த நோன்பிற்கும் அந்த கர்பலா நிகழ்வுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுதான் ஃபேக்ட், இதுதான் உண்மை. கர்பலா நிகழ்வுக்கும் நாம் நோக்கிற அந்த ஆஷூரா நோன்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த 2 நோன்புக்கும் எந்த சம்பந்தமும் துளியளவு கிடையாது என்பதுதான் உண்மை. ஆனாலும் வரலாற்றில் இருவரும் நிகழ்வுகள் இந்த முஹர்ரம் மாதத்தில் ஆஷூரா தினத்தில், ஆஷூரா என்றால் முஹர்ரம் 10, அஷரா என்றால் 10, ஆஷூரா என்றால் 10வது, இந்த ஆஷூரா தினத்தில் நடைபெற்றிருக்கின்றன. 2 பெரும் நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால, இன்னொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால். இப்போ கேள்வி என்னன்னா, நம்மிடம் நோன்பு நோக்க சொன்னது யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வை மையப்படுத்தி நோன்பு நோக்குமாறு சொல்லியிருப்பாங்களா, அல்லது பின்னாடி நடக்க போற ஒரு நிகழ்வை மையப்படுத்தி நோன்பு நோக்குமாறு சொல்லியிருப்பாங்களா? அவ்வளவுதான். பின்னாடி உள்ளதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் உலகம் முழுக்க
முன்னாடி நடந்த நிகழ்வை மறந்துவிட்டு பின்னாடி நோன்பு நோக்கிறதாங்களா இல்ல அது வேற விஷயம். ஆனால் பின்னாடி நடந்த நிகழ்வைத்தான் பெரும்பாலான மக்கள் நினைவு. முஹர்ரம் சொன்னாலே கர்பலா கர்பலா என்று தான். ஆனால் இந்த இரண்டு நிகழ்வுக்கும், ஒன்று நபிகளாருக்கு முன்னாடி நடந்தது, இன்னொன்று நபிகளாருடைய மௌத்துக்கு பின்னாடி நடந்தது. இந்த ரெண்டு நிகழ்வுக்கும் ஒரு சில ஒற்றுமைகள் மட்டும் இருக்கிறது. என்னவென்றால் சாதாரணமானது ஒன்று, இந்த ரெண்டுமே முஹர்ரம் 10 ஆஷூரா தினத்தில் நடந்தது, அது மட்டும்தான். இன்னொன்று இரண்டாவது என்னவென்றால் இந்த ரெண்டுமே அநீதிக்கும் அடக்குமுறைக்கும் எதிரான போராட்டங்கள். இதுதான் நமக்கான ஒரு பாடம். முந்தைய நிகழ்வில், அதாவது பெருமானாருக்கு முன்னாடி நடந்த அந்த நிகழ்வில் அநீதி தோல்வியுற்றது, அதற்காக போராடியவர் வென்றார். இரண்டாவது நிகழ்வில், அதாவது இரண்டாவது நிகழ்வு என்றால் ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பின்னாடி நடந்த நிகழ்வில் அந்த அநீதிக்கு எதிராக போராடிய கதாநாயகர் கொல்லப்பட்டார். இந்த ஒற்றுமையை தவிர, புரிதல்ல, அநீதிக்கு இரண்டாவது நிகழ்வில் அநீதிக்கு எதிராக போராடிய கதாநாயகர் வீரர் கொல்லப்பட்டார். இந்த ரெண்டு ஒற்றுமையை தவிர வேற எந்த ஒற்றுமையும் இல்லை. ரெண்டு ஒற்றுமை என்னெல்லாம் சொன்னேன். ஒன்று ஆஷூரா தினத்தில் நடந்துச்சு, இரண்டாவது அநீதிக்கும் அடக்குமுறைக்கும் எதிரான, அவ்வளவுதான் ஒற்றுமை, வேற ஒன்றும் இல்லை. எனவே ஒரு இந்த மாதத்தில் நான் ஏன் நோன்பு நோக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு கர்பலாவில் உண்மையான நிகழ்ந்தது நடந்தது என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். ஒன்று, முதல் நிகழ்வு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் இடையில் நடந்த அந்த நிகழ்வு. அதை அல் குர்ஆன் பல இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நாம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு, உண்மையிலே சொல்றேன், உலகத்துல யாருமே இந்த அளவுக்கு அநியாயம் செய்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அநீதியுடைய உச்சாணி கொம்பில் இருந்தான் ஃபிரௌன். இங்க கூட நம்முடைய ஆட்சி காலத்துல, நம்முடைய வாழ்கால சமூகத்துல நாம பார்க்கிறோம், நான் கடவுளின் அவதாரம் என்று சொல்பவர்களைத்தான் நாம் பார்க்கிறோம். இல்லது நான் ஒரு விசேட பிறப்பு, நான் அப்படி பிறந்திருக்கிறேன், இப்படி பிறந்திருக்கிறேன், நானே கடவுள் என்று ஓப்பனா சொல்ற யாரையும் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் ஃபிரௌன் என்ன சொன்னான்? ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய பெரிய கடவுள்னு சொன்னான். அது மட்டும் அப்படி சொன்னா கூட பரவாயில்ல. இன்னொரு இடத்துல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அவன் சொன்னதை, மா அலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி, உங்களுக்கு வேற கடவுள், என்னை தவிர வேற கடவுள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்றான். இது எவ்வளவு, இந்த வார்த்தையை பாருங்க, ஏதாவது சாதாரணமா லோக்கலா சொல்றதா இருந்தா, உங்களுக்கு எல்லாம் வேற கடவுள் இல்லப்பா என்ன தவிர அப்படின்னா எவ்வளவு தெனாவட்டது. யோசிச்சு பாருங்க. நான் கடவுள் என்று தன்னை புனிதமாக்குறது என்பது வேற கடவுள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் என்னத்தான். அப்ப இது எவ்வளவு பெரிய அநியாயம். அவன் அது மட்டுமல்ல, பனி இஸ்ரவேல் என்று சொல்லப்படக்கூடிய அன்றைய முஸ்லிம் சமூகத்துடைய ஆண் குழந்தைகள் எல்லோரையும் கொன்றான். இது எல்லோருக்கும் தெரியும். யோசிச்சு பாருங்க, இமேஜ் பண்ணி பாருங்க. ஒரு ஆண் குழந்தைகளை கூட உயிரோடு விடாமல் கொள்ளுகிற எப்படிப்பட்ட வக்கிர அந்த மனோபாவம் பிடித்தவனா இருப்பான். ஒன்று அது. இரண்டாவது, 6 லட்சத்துக்கும் அதிகமான பனி இஸ்ரவேல்கள் அன்று இருந்தார்கள். எல்லாம் முஸ்லிம்கள் தான். மூசாவை இறை தூதராக ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்களை அடிமைகளாக வைத்திருந்தான். மூன்றாவதாக, அந்த மக்களை உயர் ஜாதி கீழ் ஜாதி என்று பிரித்தான். இது அரசியல்வாதிகள் செய்கிற அத்தனை வேலைகளையும் அன்று ஃபிரௌன் செய்திருந்தான். இன்று நடக்கிற இந்த கூத்து, அந்த அரசியல், அந்த சாக்கடை என்று சொல்லுவாங்கல்ல, அந்த கூத்தெல்லாம் புதிது கிடையாது. எதுவுமே எல்லாமே ஃபிரௌன் பண்ணி இருக்கான். நீங்க பாத்தீங்கன்னா ஆமல்ல நடந்திருக்கு, ஸ்டைல் தான் மாறி இருக்கு. ஆனா எல்லா கூத்துக்களும் எல்லா நாடகங்களும் அன்றைக்கே நடந்தேறி இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பனி இஸ்ரவேலுடைய உரிமைகளுக்காக போராடினார். ஒரு நபி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இறை தூதர் தன் சமூகத்துடைய அடிமை விடுதலைக்காக போராடி இருக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுது சொல்லுங்க பாப்போம். ஒரு தன் சமூகத்துடைய அடிமைகளா இருக்கிறார்கள், அவருடைய விடுதலைக்காக ஒரு நபி போராடி இருக்கிறார். விடுதலைக்காக போராடுதல் என்பது எவ்வளவு பெரிய பணி என்று உங்களுக்கு தெரியும். இதுல என்ன தெரியுது அப்படின்னா, நபி என்றால் நாம நினைச்சிட்டு இருப்போம் தௌஹீதை மட்டும்தான் பேசுவார், ஒரே இறைவனை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லுவார், அல்லாஹ்வை மட்டும் வணங்கு, தொழு, நோபனோர். இதுவல்ல, அது மட்டுமல்ல தௌஹீது. சுதந்திரத்திற்காகவும் அநியாயத்திற்காகவும் அடக்குமுறைக்கு எதிராகவும் குரல் கொடுப்பதும் எதுதான்? தௌஹீது தான். அதுவும் இறை தூதருடைய பணிதான். அதுவும் இறை தூதருடைய பணிதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போராடினார்கள். ஃபிரௌனுடைய அரண்மனைக்கே சென்றார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 லட்சத்துக்கும் அதிகமான பனி இஸ்ரவேலர்கள் அடிமையாக இருந்தார்கள். இமேஜ் பண்ணி பாருங்க எப்படி இருக்கணும். ஒரு 50 பேர் 60 பேர் கிடையாது, 6 லட்சம் பேரை அடிமைகளாக வைத்திருந்தான். அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள், விடுதலைக்காக ஓங்கி முழங்கினார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்போ நீங்க அப்படியே இமேஜ் பண்ணி பாருங்க, ஃபிரௌனுடைய அரண்மனை அப்படி இருக்குது. அவன் எப்படி இருந்திருப்பான்? கடவுள் என்று தன்னை சொல்லக்கூடியவன் 6 லட்சம் மக்களை அடிமைகளாக
பைசாவே கொடுக்காம வேலைக்கு ஆளா வச்சிருக்கிறான். அங்க தன்னந்தனியாக தன் தம்பியோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து என் மக்களுக்கு விடுதலை கொடு என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்க அந்த காட்சி எப்படி கற்பனை செய்து பாருங்க. குர்ஆன்ல அப்படிதான் அல்லாஹ் அழகாக சொல்லுகிறான். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த டைம்ல என்ன செய்வான் ஒரு ஆட்சியாளர், என்ன செய்வார்? இப்ப இது பர்னிங் இஷ்யூவா மாறுது, மக்கள் மத்தியில பேசு பொருளாக மாறுது. அப்போ இந்த 6 லட்சம் பேரும் விடுதலை பெற்று வேற எங்கேயாவது சென்று விட்டால் எகிப்துடைய அடிபடி என்ன சொல்றது, அந்த அந்த பணிகளுக்காக யார் இருக்கிறா? புரியுதா உங்களுக்கு? கீழ்ஜாதி மக்கள் யாரும் இல்லை. கீழ்ஜாதி மக்கள் இல்லாவிட்டால் என்ன ஆகும்? சுத்தம் பண்றது யாரு? எடுபடி வேலைகள் செய்வது யாரு? ஒன்றும் இல்லை. அப்ப இது ஒரு பெரிய பர்னிங் இஷ்யூவாக மாறும். இது மிக முக்கியமான ஒரு முக்கிய பிரச்சனையாக மாறும். முக்கிய பிரச்சனையை ஒரு நாட்டுல ஒரு தேசத்துல தலை தூக்கும் போதெல்லாம் ஆட்சியாளர்கள் என்ன செய்வார்கள்? என்ன செய்வார்கள் சொல்லுங்க பாப்போம். மடைமாற்றம் என்ற ஒரு வார்த்தை இருக்கு தமிழ்ல இல்லையா? மடைமாற்றம் செய்வார். மடைமாற்றம் தானே. உப்பு சப்பு பெறாத விஷயங்களை என்ன செய்வார்கள்? கொளுத்தி போடுவார்கள். நம்ம நாட்டுல அது மாதிரி நடந்திருக்கா? கொரோனா காலத்துல அதை பார்த்தோம். இன்னொரு இயக்கத்தின் மீது பழி போட்டார்கள். அந்த பண மதிப்பிழப்பீடு வந்துச்சு இல்லையா? அப்ப என்ன செய்தாங்கன்றது நமக்கு தெரியும். குடியுரிமை திருத்த சட்டம் வந்த போது என்ன செய்தாங்க? பெரிய பாணிங், எதையாவது ஒண்ணுக்கும் உதவாத ஒரு பிரச்சனையை கொளுத்தி போடுவாங்க. மக்கள் அதை குறித்து பேசட்டும் என்பதற்காக. இன்னும் எல்லாவற்றின் போதும் இதுதான் ஆட்சியாளர்கள் செய்வார்கள். ஃபிரௌனும் இதைத்தான் செய்தார். அதை குர்ஆன் அழகாக நமக்கு சொல்லி தருகிறது. எனவே நான் இப்ப எது சொல்ல வரேன் அப்படின்னா, இன்று நடக்கிற சோஃபா மாடலா இருந்தாலும் சரி, அல்லது எதிரிகளை நீங்கள் விலைக்கு வாங்குவதாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய ஒரு பிரச்சனை நாம் கருதி கொண்டிருக்கிற போது வேறொரு பிரச்சனையை ஆட்சியாளர்கள் புகுத்துவதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் புதியது கிடையாது. ஃபிரௌனிய ஸ்டைல், தி ஸ்டைல் ஆஃப் ஃபிரௌன், அவன் செய்ததுதான். இப்ப பாருங்க எப்படி தொடங்குறது. சூரத்துல் கஸஸ்ல அல்லாஹு தஆலா சொல்றான், சூரத்துல் ஷுஆரால அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த செய்தியை எப்படி மூசா தொடங்கினார்கள். ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சென்றார்கள். அரசில் மானா பனி இஸ்ராயில், அங்க ஓங்கி நீங்க ஒரு அரசன் எப்படி இருந்திருப்பான் உங்களுக்கு தெரியுமில்ல? கடவுள் என்று தன்னை சொல்கிறவன், அவனுடைய அரண்மனை, அவனுடைய அரியாசனம், இதெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? அங்க போய் ஒத்தை பேசினாங்க. பனி இஸ்ரவேலர்களை எங்களுடன் அனுப்பி விடு, அவர்களை அடிமையாக்கி விடாதே. இப்ப இது மூசா அலைஹிஸ்ஸலாம் வைக்கிறாங்க, அந்த அவன்கிட்ட ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. அதற்கு அவன் என்ன சொன்னான் பதில்? உடனடியாக அடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அலம் ரப்பிக ஃபீனா வலீதா வலபிஸ்த ஃபீனா மின் உம்ரிக சினீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஃபிரௌன் சொன்னான், நீர் என்னிடத்தில் சிறுவராக வளர்ந்தீர், உம்மை பல வருடங்கள் உம்மை நாம் மகனாக வளர்த்தோம், அந்த நன்றி கடன் தெரிவிக்க வேண்டாமா? நீ நன்றி கொண்டவனாக பேசுகிறாய். புரியுதா உனக்கு? உங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சீரியஸா ஒரு மேட்டரை எடுத்து வைக்கிறாங்க. பனி இஸ்ரவேலை அடிமைப்படுத்தாதப்பா, எங்களோட அனுப்பிடு அப்படின்னு. உம்மை நான் வளர்த்தேன், பல வருடம் என்கிட்ட தான் நீ வளர்ந்த, அது நன்றி கடன் இல்லையா? இது கேள்வி. புரியுதா உங்களுக்கு? குர்ஆனா இது கேள்வி என்ன, பதில் என்ன? ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்று யோசிச்சு பாருங்க. அதாவது இது கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். அனுப்ப முடியாது, ஏதாவது சொல்லணும். அவங்க உடனே என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கதான் வளர்ந்தாங்க, அந்த நன்றி கடனை, அந்த நன்றி கடன் உனக்கு இல்லையா? பல வருடம் உண்மை நாங்க வளர்த்திருக்கிறோம். அதுவா பிரச்சனை? இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதுவா பிரச்சனை? அதற்காகவா என் மக்களை நீ அடிமையாக்கி வைத்திருக்கிறாய்? அவனுக்கு வாய் பேச முடியல. இப்ப இதுதான் மடைமாற்றம் செய்தல். ஒண்ணு பேனிங் இஷ்யூ இருந்துட்டு இருக்கும், அதுக்கு வேற ஒண்ணு பிரச்சனை கொண்டு போடுவாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் விவாதம் செய்கிறார்கள், தொடர்ந்து தௌஹீதை எடுத்து சொல்கிறார்கள். இறைவன் என்றால் எப்படி இருக்க வேண்டும், இறைவன் உண்மையான இறைவன் யார், நீ மனிதன் என்றெல்லாம் சொல்லும் போது அவனுக்கு கோபம் வந்து விடுச்சு. உடனடியாக மக்கள் மூசாவுடைய கருத்தை கேட்டு, நீங்க இந்த சமகால பாலிடிக்ஸோட அரசியல் நிலைவரத்தோட இதை நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். மனதில் நீங்களே கற்பனை பண்ணீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த ஏகத்துவ செய்திகளை, ஆதாரங்களை தொடர்ந்து யார் இறைவன், உண்மையான இறைவன் என்ன செய்வான் என்பதெல்லாம் எடுத்து சொல்ல சொல்ல அவனுக்கு டென்ஷன் ஏறுது ஃபிரௌனுக்கு. அவன் உடனடியாக கூடியிருந்த மக்கள் மூசாவுடைய கருத்தை ஏத்துக்குவாங்களோ, மனம் மாறிடுவாங்களோ என்ற போது உடனடியாக அவன் சொன்னான், இன்ன ரசூலக்கும் உள்ளதி உர்சில இலைக்குள்ள மஜ்னூன், மக்களே உங்களுக்கு நபி என்று சொல்லிக் கொண்டு ஒருவர் வந்திருக்கிறாரே, அவர் பைத்தியக்காரர். இப்போ என்ன நடக்குது? இப்போ தனிநபர் தாக்குதல். உங்களுக்கு கரெக்டா பதில். இப்ப அப்படித்தான் இந்த சில விவாதங்கள் எல்லாம் அப்படித்தான், இயக்கங்களுடைய விவாதங்களும் கூட அப்படித்தான். பதில் சொல்ல தெரியலன்னா, அவன் சொல்ற ஆர்கியூமெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா தனிநபர் தாக்குதல். உங்களுக்கு ஒன்ன பற்றி தெரியாதா, நீ அப்படித்தானே இப்படித்தானே, பைத்தியக்காரன் சொல்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க.
ஒரு சீர்திருத்தவாதி இப்ப கேலி பேசுகிறான், கிண்டல் அடிக்கிறான். இப்ப இங்கத்தான் உடனடியா சாதாரணமான நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? எதுக்கு வம்பு? என்ன செய்வோம்? என்ன பைத்தியக்காரன் இருக்கிறான், எனக்கு பைத்தியம், வேற வேலையில வந்து நல்லா கொண்டு வந்திருக்கிறேன். இப்ப இந்த கேலி, இந்த கிண்டல், இது ஒரு உண்மையான சீர்திருத்தவாதி என்ன செய்வார்? இந்த கேலி, இந்த கிண்டல், இந்த நகை சுவை இதெல்லாம் பார்த்து என்ன செய்வாரு? உண்மையான சீர்திருத்தவாதி என்ன செய்வார் சொல்லுங்க? சமூக களத்தை விட்டு ஓடுவாரா, ஸ்ட்ராங்கா இருப்பாரா? ஏன் ஏன் இருப்பார்? ஸ்ட்ராங்கா இருப்பார். அவர் யாருக்காக சீர்திருத்த பணியில் ஈடுபடுகிறார்? அல்லாஹுக்காக. அப்ப இந்த கேலி கிண்டல் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை. அப்ப மீண்டும் அந்த அத்தாட்சிகளை எடுத்து வைத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விஷயம் விபரீதமாவதை உணர்ந்த ஃபிரௌன் அடுத்தது என்ன செய்வாங்க சொல்லுங்க பாப்போம். ஒன்று தனிநபர் தாக்குதல். அப்போதும் அவர் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறார் என்று சொன்னால் என்னவாகும்? அடுத்தது மிரட்டுதல். மிரட்டுதல். அடுத்து உடனடியாக அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஃபிரௌன் சொன்னான். நீங்க பாருங்க, ஒரு சொல்லக்கூடாத அந்த வார்த்தை இருந்தால் ஒரு சினிமா, ஒரு த்ரில்லர் சினிமா பாக்குற மாதிரி இருக்கு இந்த வசனங்கள் எல்லாம். என்னை தவிர வேறு எவரையும் நீ கடவுளாக எடுத்துக்கொண்டால், தலைவராக கூட கிடையாது, கடவுள் மூசாட்டையே சொல்றாங்க, என்னதான் நீ கடவுளா எடுத்துக்கணும், என்னை தவிர வேறு வேறு எவரையேனும் நீ கடவுளாக எடுத்துக்கொண்டால் சிறையில் பலர் வாடுகிறார்கள், அவர்களில் கைதிகளாக உம்மையும் நாம் அடைப்போம். என்ன தெரியுது? மஸ்ஜூனின் அர்த்தம். மஸ்ஜூனின் என்ற அந்த வார்த்தையை நம்ம பெரும்பாலும் படிச்சுட்டு, ஏற்கனவே பல மக்கள் இருக்கிறார்கள், கைது செய்து சிறையில் இருக்கின்ற மக்களோடு சேர்த்து உம்மையும் சிறையில் அடைப்பேன். என்ன அர்த்தம் சொல்லுங்க பாபு? உலகம் முழுவதும் நடக்கிற பேரவலம் இதுதான். சத்தியத்தை எடுத்து சொன்னால் என்ன செய்வாங்க? வந்து ஜெயில், சிறைவாசம், வழக்கு, வேலையை விட்டு தூக்குவார்கள், அபாண்ட பழி சுமத்துவார்கள், அவமானப்படுத்துவார்கள், கேவலப்படுத்துவார்கள். இதான் இது இன்று நடக்கிறதல்ல, அன்றைக்கு இதுதான் நடந்திருக்கிறது. அப்ப இந்த மாதிரி போகும்போது தனக்கு சில சமயம் வந்து ஆதரவாளர்கள் தேவைப்படுவார். தன்னுடைய சைடை வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்காக வேண்டியும், தன்னுடைய அந்த பலத்தை நிரூபிப்பதற்காகவும் தன்னுடைய சைடை வந்து பலப்படுத்துவது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒத்தைக்கு நிக்கிறாங்க, மூசாவும் ஃபிரௌன் தான் நிக்கிறாங்க, வேற யாரும் அங்க இல்ல. அதையும் நீங்க இமேஜ் பண்ணி பார்க்கணும். அப்ப தன்னுடைய சைடு மெஜாரிட்டி நீ ஒன்றுமே இல்லை என்று சொல்வதற்காக அவன் என்ன செய்தான்? ஃபிரௌன் சூனியக்காரர்களை, ஊரெல்லாம் இருக்கிற சூனியக்காரர்கள் எல்லாம் கொண்டு வந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி சூனியக்காரர்களை கொண்டு வந்து, இதில் நீங்க இமேஜ் பண்ணி பாருங்க. தனக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, மக்கள் எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க, என்ன நடக்க போதோ தெரியல. அப்ப தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்காக வேண்டி சப்போர்ட்டர்ஸை வரவழைக்கிறாங்க. சப்போர்ட்டர்ஸ் யாரு? சாதாரண மக்கள். அவர்கள் எதிரிகளா இருக்கலாம், சாதாரண மக்களா இருக்கலாம். இங்க ஒரு டிஸ்ட் இருக்குது. என்ன என்றால், சூனியக்காரர்களை கொண்டு வந்தார்கள். சூனியக்காரர்கள் கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன? மூசாவை எதிர்க்க வேண்டும். அவர்கள் ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. யாரு? சூனியக்காரர்கள் என்ன சொன்ன? அவர்கள் ஃபிரௌன்ட கேட்டாங்க, சரி சப்போஸ் மூசாவை நாங்க எதிர்க்கிறோம், எங்களோட சூனியத்தை நாங்க காட்டுறோம், அவர் அவருடைய சூனியத்தை காட்டுவாரு, ஓகே. நாங்க ஜெயித்தால், உனக்கு ஆதரவாளராக மாறினால், உனக்கு என்றால் யாருக்கு? ஃபிரௌனுக்கு. உனக்கு ஆதரவாளராக மாறி உனக்கு சப்போர்ட் பண்ணி நாங்க ஜெயிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? மினிஸ்டர் பதவி கிடைக்குமா? சோஃபா வீட்டுக்கு வருமா? எங்களுக்கு பதவி கிடைக்குமா? அதுக்கு யோசிச்சு பாருங்க. அதே ஃபிரௌனிய ஸ்டைல் தான், அதே நாகரிகத்தை தான் இன்றவர்கள் பின்பற்றுகிறார்கள். உடனடியாக என்ன ஃபிரௌன் சொன்னான் என்றால், குர்ஆன் சொல்கிறது, கால நஅம் வ இன்னக்கும் இதல்ல மினல் முகர்ரபீன். ஆமா, நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா நீங்க மாறுவீங்க, நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும். குர்ஆன் ஆயத்து, இன்னக மினல் ரொம்ப நெருங்கி வருவீர்கள் என்னோடு, என்னவெல்லாம் கேட்டீர்களோ அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப இப்படித்தானே நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. எதிர்கட்சி சார்பில் போட்டியிட்டு ஜெயித்தவர்களை தனக்கு ஆதரவாக மாற்றுவதற்கு, தன்னுடைய மெஜாரிட்டி நிரூபிப்பதற்கு, தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு சோஃபா அனுப்புறாங்க, மினிஸ்டர் பதவி கொடுக்குறாங்க, அமைச்சர் பதவி. அதுக்கு பதிலே சொல்றாங்க, அதான் நாங்க மினிஸ்டர் ஆக்கி வச்சிருக்கோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தமிழ்நாட்டு அரசியலை அப்படியே வந்து காட்சிப்படுத்துகிறது இந்த ஃபிரௌனுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்த அந்த சம்பாஷணை, அந்த உரையாடல். அருமை சகோதரர்களே, மகா கேவலமான அரசியல் இந்த தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அது இன்று நடப்பதல்ல, அது பண்டே அதே மாதிரிதான் நடந்திருக்கிறது. சூனியக்காரர்கள் என்னவாயிட்டு என்றால், அது உங்களுக்கு அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். யார் ஜெயிச்சா கடைசியில?
மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த சூனியக்காரர்கள் மூசாவை எதிர்த்த போது யார் ஜெயிச்சா? சூனியக்காரர்கள் தோல்வி கண்டார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஜெயிச்சாங்க. இதுல ஜெயிச்சாங்கன்னா உண்மையிலே ஜெயித்தது எப்படின்னா, அவங்க சூனியக்காரர்கள் கொஞ்சம் அறிவுள்ளவர்களா இருந்திருந்தாங்க. யோசிச்சு பார்த்தாங்க, திங்க் பண்ணி பார்த்தாங்க, மூசா சொல்றது சரியாதான் இருக்குது. அப்ப மூசாவுடைய இறைவன் தான் உண்மையான இறைவன், ஃபிரௌன் உண்மையில மனுஷன் தான் என்கிற போது பல மக்களுக்கு முன்னாடி, பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி என்ன சொன்னார்கள்? நாங்கள் அல்லாஹ் மூசாவுடைய இறைவனை இறைவனாக ஏற்றுக்கொள்கிறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, தனக்கு சப்போர்ட்டா வந்தவங்க அவனை யாரை மலை போல ஃபிரௌன் நம்பி இருந்தானோ அவர்கள் இப்ப என்னவாகிறாங்க? சரண்டராங்க. மூசா இப்படி இருக்கும் அவனுக்கு, ஃபிரௌனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ சுப்ஹான் அல்லாஹ், அந்த குர்ஆன் சொல்லும் போது அந்த நிகழ்வை நீங்க அப்படியே புரிஞ்சு இமேஜ் பண்ணி படிக்கிற போது, இந்த ஒரு வசனத்துல வரும்போது உண்மையிலே புல்லரிக்கும் நமக்கு. சுப்ஹான் அல்லாஹ். அப்போ எல்லாரையும் கொன்றான், மக்கள் மத்தியில் முன்னிலையில் வைத்துக் கொண்டான். ஏன்? எல்லாருக்கும் ஒரு பாடம். இனி மூசாவுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவீங்களா என்பது போல. மாறுகால் மாறுகை என்று சொல்வார்கள். மாறுகால் மாறுகை என்ன தெரியுமா? வலது கை இடது கால், அதான். இல்லாட்டி இடது கை வலது கால். ஏன்னா அப்பதான் நீங்க இந்த ஒரு ஊன்றுகோல் மூலமாகத்தோட உங்களால் நடக்க முடியாது. யோசிச்சு பாருங்க. இப்ப வலது கையும் வலது காலும் இருக்கு. இடது கை எப்படின்னா ஊன்றுகோல நீங்க ஓடி நடந்து போகலாம். இதுல மாறுகால் மாறுகை நமக்கு நடக்க கூட முடியாது. அப்போ என்னவாகுது என்று சொன்னால், காலையில் சூனியக்காரர்கள், மாலையில் ஷஹீதுகள். சுப்ஹான் அல்லாஹ். ஒரு தடவை கூட அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யாதவர்கள், ஒரு ரக்காத் தொழுகை கூட தொழாதவர்கள், ஒரு நாள் கூட நோன்பு நோக்காதவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன பதவியை கொடுக்கிறான்? ஷஹீத், ஷுஹதாக்கள். எப்படி இருக்கும் ஆச்சரியம். அப்ப இது மக்களுக்கு மத்தியில இன்னும் பெரிய தாக்கத்தை, என்னதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏகத்துவத்தை அறிவார்ந்த ரீதியில் எடுத்து சொன்னாலும், இது கண்ணால பாக்குறாங்களா மக்கள்? அப்போ மக்கள் மாறிவிடுவார்கள் என்று மிரண்டான். யாரு? ஃபிரௌன் மிரண்டான். அப்போது உடனடியாக கோபம் தலைக்கேறிய ஃபிரௌன் துள்ளி எழுந்தான். தரூனி அக்துலு மூசா, சபையோரிடத்தில் சொன்னான் ஃபிரௌன், தரூனி அக்துலு மூசா, விடுங்கள் என்னை விடுங்கள், மூசாவை நான் கொல்லட்டும் என்று சொன்னான். இதெல்லாம் குர்ஆன் வசனம். நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு எதுவுமே ஹதீஸ் கிடையாது, எல்லாமே குர்ஆன் வசனம். தரூனி அக்துலு மூசா, விடுங்கள் என்னை, நான் மூசாவை கொல்ல போறேன். கடைசியில கொலை மிரட்டல். இது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் என்னை விடுங்க, நான் கொல்லட்டும், அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறான். ஏன் அனுமதி கேட்கிறான்? அவனே கடவுள் என்று சொல்பவன், ஏன் கொன்றிருக்க வேண்டியதானே? இந்த வசனம் நான் கேட்கிற புரிதல் நான் சொல்றது, கொல்லுவதற்கு, மூசாவை கொல்றதுக்கு அனுமதி தாருங்கள் என்று சொல்கிறான். அவன் கொண்டா யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்டான்? சபையோரிடத்தில் அனுமதி, அமைச்சரவையிட்ட கேட்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அனுமதி கேட்கிறான்? தரூனி அக்கத்தில் மூசானா இதுதான் பொருள். மூசாவை கொல்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள், என்னை விடுங்க, நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லி கொன்றொழித்திருக்கலாமே, கொலை செய்திருக்கலாமே. என்னன்னா அங்கே அநியாயமான முறையில் கொல்லுவதற்கு எகிப்து என்னதான் அந்த இதா இருந்தாலும் எகிப்து சட்டத்துல இடம் இல்லை. அப்ப என்ன சொல்றான்? புதிய சட்டம் ஏற்று, இந்த மாதிரி என்னை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாமல் பகிரங்கமாக எதிர்ப்பவரை கொல்லுவதற்கு சட்டம் ஏற்ற அனுமதி தாருங்கள். உடனடியாக சட்டம் ஏற்றி, உடனடியாக அந்த சட்டத்தை நிறைவேற்றி மூசாவை கொல்வதற்கு அனுமதி. பாத்தீங்களா? புதிய சட்டங்கள், புதிய விவகாரங்கள், புதிய சட்டம் தங்களுடைய மெஜாரிட்டியை பாதுகாக்கிறதுக்கும், தங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் நிலைநிறுத்துறதுக்கும். அடுத்ததாக அவர்கள் யாரும் அமைதியா இருந்த போது ஃபிரௌன் சொன்னான், இன்னி அகாஃபு அன் யுபத்தில தீனக்கும் அவ் அன் யுல்ஹிர ஃபில் அர்தில் ஃபஸாத். இந்த மூசா, ஃபிரௌன் சொன்னான், இந்த மூசா உங்களை மதம் மாற்றுகிறார், பூமியில பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். ரெண்டு விஷயம் சொன்னான். உங்களை மதம் மாற்றுகிறார், பூமியில. இதுவும் மக்கள்கிட்ட காலங்காலமா இருக்கு. இந்த மதம் மாத்துறாங்க, குழப்பவாதி. இந்த குழப்பவாதிங்கிற வேடு எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது. தீவிரவாதி, தீவிரவாதியாக பழி போடுதல், குழப்பவாதி. எப்படி நீங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. காலங்காலமா இதான் நடந்துட்டு இருக்கு. இவங்க செய்யறதும் புதுசு கிடையாது. அதுக்காக வேண்டி புதுதொன்னும் இல்லைன்னு சொல்லி நம்ம அதை சமாளித்து போகணுங்கிறதும் கிடையாது. எனவே 6 லட்சம், கடைசியில் என்ன ஆயிடுச்சு? 6 லட்சம் பனி இஸ்ரவேலர்களை அழைத்துக் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடல் கடந்து தப்பினார்கள். ஃபகஷியஹும் மினல் யம்மி மா கஷியஹும், அவர்களை அல்லாஹ் தஆலா லேசாக அந்த கடலில் முக்கி எடுத்தமா. சும்மா லைட்டா, சும்மா பெருசா ஒண்ணு கிடையாது. டீ டிப் இருக்கு இல்லையா, அந்த டீ டிப்ல நீங்க முக்கி எடுக்கிற மாதிரி தான். பெருசா
கழுத்தை பிடிச்சி பிடரியை பிடிச்சி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க எல்லாம் செத்தொழிஞ்சாங்க. அதாவது ரொம்ப சிம்பிளா அந்த வார்த்தையை முடிக்கல. ஒரே லைன் தான். ஒரு லைன்ல நிறைய நிறைய வசனங்கள் கிடையாது. ஒரு 4 வார்த்தையில சொல்றான். அவ்வளவுதான் இருக்கும். நீ ஃபிரௌன் கொன்றதை செத்தொழிந்ததை குறித்து குர்ஆன் விரிவா விசாரிக்காது. ஏன்னா அவன் எவ்வளவு பெரிய கடவுள் என்று தன்னை சொல்லிக் கொண்டாலும் இறைவன் நினைத்தால் சிம்பிள், முடிஞ்சிச்சு. முக்கிய எடுத்தான், முடிஞ்சது. இப்போ என்னத்துக்கு அப்படின்னா, இந்த பதவி வெறி கொண்ட அல்லது தான் அதிகார வெறி கொண்ட அந்த ஃபிரௌன் அவனும் அவனுடைய மூடர் கூடமும் கடலில் மூழ்கி மடிந்தார்கள். ஒரு மோசமான தலைவன் அவன் மோசமாக நடந்து கொள்ளும் போது பதவி வெறியும் அதிகார வெறியும் இருந்தால் அவன் மட்டும் சாக மாட்டான். அவனுக்கு மட்டும் அழிவு வராது. யாருக்கு அழிவு வரும்? அவனை ஆதரித்தவர்கள், அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாரும் சேர்ந்து செத்துமடிய வேண்டிதான். இந்த ஃபிரௌன் செத்து மடிந்தான். மூசாவும் ஃபிரௌன் பனி இஸ்ரவேலரும் காப்பாற்றப்பட்டார்கள். அது இந்த தினம், அதுதான் ஆஷூரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தார்கள். அப்ப கடைசி அங்க மதீனாவில் இருக்கிற கட்டத்துல ஒரு நாள் யூதர்கள் நோன்பு வைக்கிறார்கள். அப்ப ஏன் இவங்க நோன்பு வைக்கிறாங்க என்று விசாரித்த போது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா காப்பாற்றினான் இந்த நாள்ல, எனவே அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்று அந்த யூதர்கள் சொன்னார். அன்றைய யூதர்கள் சொன்னார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களை விட எங்களுக்கு தான் அதிக தகுதி. எனவே நீங்க ஒரு நாள் தானே நோன்பு வைக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இன்ஷா அல்லாஹ் நான் உயிரோடு இருந்தால் அடுத்த வருடம் முதல் 2 நாள் நோன்பு வைப்பேன் என்று சொன்னார். அதனால தான் நம்ம என்ன செய்யறோம்? 2 நாள் நோன்பு வைக்கிறோம். எதற்காக நோன்பு வைக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக. அப்ப இங்கே இதில் நமக்கு என்ன பாடம்? வெறுமனே ஒரு சடங்காக இந்த முஹர்ரம் ஆஷூரா நாளில் நோன்பு நோற்று விட்டு முடிஞ்சிச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாங்க நோன்பு நோற்றோம், நோன்பு வைத்தோம் என்று கடந்து செல்வதற்கா? என்ன பாடம் அது? அப்ப அநீதிக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். சமூக தீமைகளுக்கு எதிராக, சமூக கொடுமைகளுக்கு எதிராக, சமூக சுரண்டலுக்கு எதிராக, அட்டூழியங்களுக்கு எதிராக, ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக, லஞ்சம் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்ற பாடத்தை இந்த ஆஷூரா நோன்பு தருகிறது நமக்கு. வெறுமனே நோன்பு நோற்று கடன் செல்வதற்கானதல்ல. மூசாவை போன்று முடிந்தால் போராட வேண்டும், இல்லை என்றால் குறைந்தபட்சம் அநீதிக்கு எதிராக, அடக்குமுறைக்கு எதிராக உங்கள் குரலையேனும் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். அது செஞ்சிருக்கமா? அதுதான் ஆஷூரா நோன்பு தருகிற பாடம். இல்ல இதெல்லாம் என்னால முடியாது, என்னால இதெல்லாம் நடக்காது அப்படின்னா ஒதுங்கி இருந்துக்குங்க. நாளை அல்லாஹ் கேள்வி வைப்பான். நோம்பு நோற்றதோட உங்களோட கடமை முடிஞ்சிச்சா? அடுத்து குறைந்தபட்சம் குரலையாவது பதிவு செய்ய, ஒரு வாட்ஸ்அப்லயாவது அநியாயம் இது என்று நீங்கள் யாருக்கேனும் செய்தி சொல்லி இருக்கீங்களா? ஒரு ட்விட்டர்லயாவது நீங்க சொல்லி இருக்கீங்களா இது அநியாயம்? அல்லது அண்டை வீட்டுக்காரர் இடத்துல, பெண் இடத்திலோ, ஆண் இடத்திலோ, தோழன் இடத்திலோ, தோழி இடத்திலோ இதெல்லாம் அநியாயம் இல்லையா? நான் ஆட்சியை குறித்து சொல்லவில்லை. கண்ணால் காடுகிற அநியாயம், கண்ணால் காண்கிற அட்டூழியம், கண்ணால் காணுகிற அந்த லஞ்ச லாவண்யம், ஏற்றத்தாழ்வு, அந்த கொடுமை, அந்த சுரண்டல் பேசியாவது இருக்கீங்களா? அதுதான் ஆஷூரா நோன்பு நமக்கு தருகிற பாடம். அந்த நன்றி தெரிவிப்பதற்காக வேண்டித்தான் இன்று நாம் இந்த நோன்பை நோக்கிறோம். ஆனால் முஹர்ரம் என்பது ஒரு சடங்காக மாறிவிட்டது, ஒரு சம்பிரதாயமாக மாறிவிட்டது. அருமை சகோதர சகோதரிகளே, இதுதான் முஹர்ரம் நமக்கு தருகிற பாடம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நடந்தது. இன்னொரு நிகழ்வு இருப்பதாக நான் சொன்னேன். என்னது? கர்பலான்னு சொல்லல, ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பின்னாடி நடந்த நிகழ்வு கர்பலா. அது சரிதான், கர்பலான்னு சொன்னதான் தெரியுது. பாத்தீங்களா? முஹர்ரம் என்றாலே கர்பலா என்று மக்களுக்கு மத்தியில் பிரபலமாக மாறிவிட்டது. ஒவ்வொரு ஆண்டும் முஹர்ரம் மாதம் 10வது அந்த பிறை வந்துவிட்டால் அந்த ஆஷூரா தினத்தில் பல்லாயிரக்கணக்கான ஷியாக்கள் தங்களுடைய துக்கத்தை வரம்பு மீறி அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ரொம்ப ஓவரா. நீங்க அரபு நாட்டுல போனவங்க உங்களுக்கு தெரியும். நீங்க நம்ம பஹ்ரைன்ல இருந்ததால நான் பார்த்திருக்கிறேன். நமக்கு பார்த்தோன்னே நமக்கு ஐயோ இதெல்லாமா, உண்மையில எப்படி இஸ்லாமா இருக்க முடியும்? எப்படி இஸ்லாம் தன்னை வருத்தி ரத்தத்தை ஓட்டி அப்படிலாம் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. அப்படி இருக்காங்க. ஐயோ ரொம்ப மோசமா இருப்பாங்க. இதுல சொல்ல முடியாது. நான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்னு சொல்லிட்டு ஐஎஃப்ல ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. அதை எடுத்து பாருங்க. ஷியாக்கள் பண்ணக்கூடிய அநியாயங்கள் இல்லைன்னு சொல்லுவோம். ஆண்டவனே அப்படி இருக்கும். சில சுன்னிகளும் என்ன செய்கிறார்கள் அதை ஃபாலோ பண்ணி. எங்க ஊர்ல நாகர்கோவில் பக்கம் கோட்டார்னு ஒரு இடம் இருந்துச்சு. என்னுடைய நினைவு திறந்த நாளில் தீக்குளித்தல் சொல்லிட்டு, அந்த தீக்குளித்தல்ங்கிற வேடு சரிதானா தெரியல. தீக்குளித்தல், தீ மிதித்தல். ஆமா, அதை தீ குளிக்கிறேன்னு சொல்லி எங்க ஊர்ல சொல்லிக்குவாங்க.
முஸ்லிம்கள இந்த மாதிரி போவாங்க. அந்த உண்மையா அடப்பாவியா அங்க சோறு, அது நமக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதாவது ஹுசைன் அவர்களுடைய அந்த வருத்தத்தையும் அந்த வேதனையும் நாம உணர்ந்து கொள்ளணுமா? அங்க இதுல அடிக்கிற அந்த செயினை வச்சு அடிக்கிறது, சட்டை போடாம இருக்கிறது என்னன்னா, அப்ப ஹுசைன் எதற்காக உயிரை மாய்த்தார், எதற்காக தியாகம் செய்தார்? அது பெரும்பாலோருக்கு அது தெரிவதில்லை. தன் பிள்ளைகளுடைய உயிரையும் அவர் ஷஹாதத், அவர் தியாகம் செய்ய அவர் ஆதரவளித்திருக்கிறார், முன் வந்திருக்கிறார். அப்போ தன்னுடைய உயிரையே ஒருவர் தியாகம் செய்கிறார் அப்படின்னா அப்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுக்காகத்தான் இருக்கும். அப்படித்தானே இல்லை? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மக்காவில் இருந்து அவர் கிளம்பி குஃபாவுக்கு, ஈராக்குக்கு வரும்போது தன் உயிர் பறிபோகும் என்று தெரியுமா தெரியாதா என்ற ஒரு கேள்வி வைத்தால் என்ன பதில் சொல்லுவீங்க? சும்மா கேட்கிறேன். அவரு வந்தார்ல மக்கால இருந்து கூஃபாவுக்கு, தன்னுடைய ஆதரவாளர் கூட தான் வந்தார், சும்மா ஒண்ணும் வரல. உயிர் பறிபோகும் என்று தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்கும். தெரியும், நிச்சயமா தெரியும். எல்லோரும் சொன்னார். உயிர் பறிபோகும் என்று தெரிந்தும் ஒரு களம் காணுகிறார் என்று சொன்னால் அப்ப அது அந்த அநியாயம் என்பது எவ்வளவு பெருசா இருந்திருக்கணும், அதை நாம புரியணும். அதை யாரும் பேசுறது கிடையாது. அவர் உயிர் நீத்தார், அதனால நாம அப்படி பண்றோம் இப்படி பண்றோம், கர்பலா போர் என்பது கிடையாது. அவர் எதற்காக அந்த உயிரை தியாகம் செய்தார்? எதை எதிர்த்து அவர் போரிட்டார், களம் கண்டார்? யசீதுடைய ஆட்சியின் மீது ஏற்பட்ட வெறுப்பா, அல்லது பதவி ஆசையா, அல்லது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தையா, அல்லது ஹிலாபத்துக்கு தகுதி, ஹிலாபத்துனா தெரியுமில்ல, ஆட்சிக்கு தகுதி தாமே என்ற சிந்தனையா? இந்த கேள்விகளை வச்சு பாருங்க. இது எதற்காகவும் கிடையாது, உண்மையிலே எதற்காகவும் கிடையாது. யசீதுடைய ஆட்சி மீது உள்ள விருப்பம் அல்ல, பதவி ஆசையும் கிடையாது, தான் ஒரு இறை தூதருடைய பேரருங்கிறதும் கிடையாது, தானே தகுதி என்பதும் கிடையாது. அப்ப ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் நாம அதை பற்றி யோசிக்கணும். ஷார்ட்டா, ரொம்ப குலாசா, சுருக்கமாக. ஹிஜ்ரி 41 ஐந்தாம் ஹலீஃபா, நான் ஐந்தாம் ஹலீஃபான்னு சொல்றதுனால உங்களுக்கு ஏதாவது வரலாறு தெரியுமா? எத்தனை ஹலீஃபாக்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்? 4. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி. ஆக்சுவலி 5 நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்தான் ஹசன் ரலியல்லாஹு தஆலா. ஹசன் ஹலீஃபா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆமா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னால் 30 வருட காலங்கள் நேர்வழியின் ஆட்சி இருக்கும். இந்த வேர்டு முஸ்லிம்ல இருக்கு. எனக்கு பின்னால் 30 வருடங்கள் நேர்வழியின் ஆட்சியில் இருக்கும். 29.5 வருடங்கள், 29.5 years அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியோட முடியுது. 6 மாத காலம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா ஆட்சியில் இருந்தார். 30 வருடம் நேர்வழி பெற்ற ஆட்சி. ஹசன் ரலியல்லாஹு தஆலா பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்துச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, தன்னுடைய 6 மாத ஆட்சியில சரியாக மாட்டேங்குது, முஆவியாவுக்கு தன்னுடைய ஆட்சியை விட்டு கொடுத்தார். நீனே இருந்துக்கப்பா என்று சொல்லி. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரி 60 வரை, ஹிஜ்ரி 60 யோசிச்சு பாருங்க, 60 வரை அவர் ஆட்சியில் இருந்தார். 60 மௌத்தாகிறார். அவருடைய மகன் யசீத், மகன் தான் யசீத். யசீத் ஹிஜ்ரி 60 ஆட்சிக்கு வருகிறார். இதுல என்ன ஆட்சி அப்படின்னா, ரொம்ப ஷார்ட்டா சொல்றதா இருந்தா, ஹிஜ்ரி 56, ஹிஜ்ரி 50, அவர் எப்ப அந்த பதவியை விட்டு கொடுத்தாரு? ஹிஜ்ரி 41. அப்ப ஹிஜ்ரி 56 மௌத்து மரணம் அடைந்தது 60, ஞாபகம் வச்சுக்கோங்க. 56 தன் மகன் யசீத் அடுத்த ஹலீஃபாவா வருவார் என்று அவர் ஒரு ஒப்பந்தம் போட்டு நெருங்கிய மக்களிடத்தில் இந்த பையத்துன்னு சொல்லுவாங்க அரபில். பையத்துனா தெரியுமா? வாக்கு பிரமாணம், வாக்குறுதி. சொல்ல போனா தேர்தல் எலெக்ஷன் மாதிரி வச்சுங்க. பையத் வாங்கிட்டார். அப்படி வாங்கலாமா, வாங்க கூடாதா? கூடாது, வாங்கி விட்டார். இது ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு எல்லோருக்குமே தெரியும். ஆனால் ஹசன் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தம்பி ஹுசைன் இடத்தில் ஒரு பிராமிஸ் வாங்கியிருந்தாங்க. என்னென்றால், முஆவியா ஆட்சியில் இருக்கும் வரை நீ அவரை எதிர்த்து கலகம் செய்யக்கூடாது. அண்ணனுக்கு ஒரு பிராமிஸ் பண்ற. அதனால 56 அப்பா மகன் தான் அடுத்தது ஆட்சியாக வருவார் என்று மக்களிடத்தில் நெருங்கி க்ளோஸ் சர்க்கிள்கிட்ட பையத் வாங்கிய போது எதுக்கல. ஏன் எதுக்கல? அண்ணனுக்கு பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 60 முஆவியா, ஹிஜ்ரி 60 முஆவியா மௌத்தாகிறார். ஆட்டோமேட்டிக்கா யார் வருவா? யசீத் ஆட்சிக்கு வருகிறார். யசீத் ஆட்சிக்கு வந்தா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ அண்ணனுக்கு செய்து கொடுத்த பிராமிஸ் முடிஞ்சிச்சு. இப்போ ஹசன் ரலியல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு மட்டும் இருக்கிறாங்க. குழம்புதா? ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகுதா? இல்ல, குழம்புதுன்னா கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா கேளுங்க. அப்போ யசீத் ஆட்சிக்கு வந்தவுடன் என்ன செய்தார்? அதுதான் நமக்கான பாடம்.
அதுதான் ஆட்சிக்கு வந்தவுடன் மக்களிடத்தில் வாக்கு பிரமாணம் வந்து பையத் வாங்குவதற்காக பலவந்தமாக ஈடுபட்டார். நீங்க நல்லா யோசிக்கணும். பையத்தின் மூலமாகத்தான் அதிகாரத்தை பெற வேண்டும். இந்த வேர்டு புரியுதா? பையத் மூலம் வாங்கணும், வாங்கி அதுக்கு பின்னாடி தான் அதிகாரத்துக்கு வரணும். அதிகாரத்தை வைத்து பையத்து வாங்கக்கூடாது. இவர் என்ன செய்தார்? அதிகாரத்தை வச்சு பையத் வாங்கினார். அப்ப பலவந்தமாக பையத்தை வாங்க தொடங்கினார். அப்ப அது இஸ்லாத்துல கிடையாது. அப்ப மறுத்தவர்கள் சிறை வைக்கப்பட்டார்கள், பலர் கொல்லப்பட்டார்கள். பலர் கொல்லப்பட்டாங்க. பாருங்க, 60 வருடத்திலேயே என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. பலர் கொல்லப்பட்டார்கள். அப்ப ஹலீஃபா என்பது சுயமாக முடிசூடக்கூடாது, மக்கள் தேர்ந்தெடுக்கணும் ஹலீஃபாவா. ஆனால் இங்கே இவர் சுயமாக முடிசூடுகிறார். முதல் கோணல் இஸ்லாமிய ஷரியத்துடைய மக்களிடம் ஆலோசனை கேட்டு, அந்த ஆலோசனை யாரை ஆட்சியில் நியமிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டு, அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு, அவர்களிலிருந்தும் வடிகட்டி ஒருவர் சிறந்த ஒருவரைத்தான் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்க வேண்டும். யசீதின் விஷயத்தில் எதுவும் நடக்கவில்லை. எனவே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பையத் செய்ய முடியாது என்றார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு செய்யாட்டி கூட பரவாயில்ல, பெரும் 5 வாழ்ந்த சீனியர் மோஸ்ட் சஹாபி கம்பெனியன்ஸ் யாரும் பண்ணல. இப்ப எப்படி இருக்கும்? இப்ப சாதாரண மக்கள், அப்ப நீங்க நல்லா ஞாபகம், சஹாபாக்களுடைய காலம் முடிந்து தாபியங்களுடைய காலம் தொடங்குகிறது. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப தாபியங்கள் எல்லாம் பையத் செய்றாங்க, சீனியர் சஹாபாக்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்க? தயங்குறாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு ஆள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் யார் தெரியுமா? அவர் அந்த காலத்துல இருந்து ஒரு 54 வயசு அப்ப இருக்கும் ஹுசைனுக்கு. அவர் வெறும் ஹுசைன் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய பேர். அவருடைய பையத்து முக்கியம், மிக மிக முக்கியம். அவர் பையத் செய்யல. அப்துல்லா இப்னு ஜுபைர் என்று சொல்லப்படக்கூடிய 5 வாழ்ந்த பெரிய ஒரு சஹாபி, அவர் பையத் செய்யல. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லா பையத் செய்யல. இது யசீதுக்கு பெரிய கோபத்தை வரவழைத்தது. என்னடா இவங்கிட்ட மதீனாவுடைய ஆளுநர் அன்று இருந்தவருக்கு இவங்க இங்க இருக்கிறாங்க, டமஸ்கஸ்ல இருக்கிறாங்க, சிரியால இருக்கிறாங்க. அங்கிருந்து கடிதம் எழுதினார் யசீது மதீனாவுடைய கவர்னருக்கு, இந்த மூவரிடத்திலும் பையத்து வாங்குங்கள், அவர்கள் மறுத்தால் நிர்பந்தமாக ஃபோர்ஸ் பண்ணுங்க. இப்பதான் பெரிய ஒரு புரியுதுல்ல, குழப்பம் வருது. இப்ப இதனால ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய மன உளைச்சலுக்கு என்ன இது ஷரியத்துல இதெல்லாம் கிடையாது, இப்படிலாம் கிடையாது. பலவந்தப்படுத்தி சிறை வைக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். எனவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவர் முடியாது என்று பகிரங்கமாக மறுத்தார். அதற்கு 4 காரணங்களை அவர் சொன்னார். யசீதை விட சிறந்தவர் ஆட்சி பொறுப்புக்கு தகுதியானவர் உண்டு. யசீத் பலவீனமானவர், அவர் ஒரு சஹாபி என்று சொல்லப்படுகிறது, அது வேற விஷயம். நம்ம அவரை குறித்து சொல்ல, யசீதை விட பெட்டரான ஆட்கள் உண்டு. எனவே நான் ஹிலாபத் பையத் செய்ய மாட்டேன். 1. 2வது, இங்கே ஷூரா அமைப்பு, ஷூரான தெரியுமா, ஆலோசனை குழு அமைப்பு இங்கே பேணப்படவில்லை. 3வது, குலஃபா ராஷிதின் நேர்வழியில் நடந்த 4 கலீஃபாக்களுடைய வழிமுறையை இந்த யசீத் பின்பற்றவில்லை. எல்லாம் அபூபக்கர் தேர்வு செய்யப்பட்டது, உமர் தேர்வு செய்யப்பட்டது எல்லாமே இந்த மக்களால் தான். அது எதுவும் இங்கே நடக்கவில்லை. 4வது, அல்லாஹ்வுடைய வரம்புகளை இவர் பேணவில்லை. மக்களை நிர்பந்தப்படுத்துகிறார், சிறையில் அடைக்கிறார், கொலை செய்கிறார். எனவே இவர் என்ன செய்ய முடியாது, இவருக்கு நாங்க செய்ய முடியாது. இவர் மதீனால இருந்து, அப்ப எல்லாரும் ஷிஃப்ட் ஆகி மதீனா வந்துட்டாங்க. மக்கால உள்ள ஆட்கள் தான், எங்களை மதீனால தான் இப்ப ஃபேமிலி எல்லாமே இருக்கிறாங்க. மதீனால இருந்தா தானே எங்களை வற்புறுத்துவீங்க என்று சொல்லி தன் குடும்பத்தோட எங்க போயிட்டாரு? மக்காவுக்கு போனார். மக்காவுக்கு போய் ஹிஜ்ரி 60ல துல்ஹஜ் உடைய மாசத்துல இவர் என்ன ஆயிடுச்சாருன்னா, மக்கால இருந்து மக்காலும் இருக்க விட மாட்டாங்க அப்படிங்கிறது இவருக்கு தெரியுது. மக்காவும் இஸ்லாமிய ஆட்சியில் தான் இருக்கு. இந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது என்றால், கூஃபா மக்களோடு, கூஃபால அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய இந்த கேபிட்டலை, தலைமையகத்தை கூஃபாவுக்கு வச்சிருந்தார். புரியுதா உங்களுக்கு? குழப்பமா இருக்குதா? மதீனா கேபிட்டல் கிடையாது இஸ்லாம். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரதான் அந்த கேபிட்டலா இருந்துச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட ஆட்சி காலத்துல தலைமையகம் டெல்லி மாதிரி இது கூஃபா மாறிடுச்சு தலைமையகம். கூஃபா மக்களோட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கான்டாக்ட்ல இருந்தார். 30,000 பேர், 30,000 பீப்புள், கூஃபா மக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதி, யசீத் வேண்டாம், நீங்கள் எங்களிடத்தில் வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு பையத் செய்கிறோம், எல்லாருமே சேர்ந்து யசீதுடைய இந்த முரணான ஷரியத்துக்கு முரணான ஆட்சியை எதிர்க்கலாம் என்று கடிதம் எழுதினார்கள். அந்த 30,000 கடிதங்களை வச்சிருந்தார். 2-3 கோணிப்பை நிறைய, சாக்கு பை நிறைய கட்டி வச்சிருந்தார். எனவே சஹாபாக்கள் தடுக்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவுக்கு தன் குடும்பத்தோட சென்றார். ஏன் சென்றார்? அங்க யார் இருக்கிறான்?
தன்னுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அப்போ போய் கூஃபால இறங்குற அந்த அந்த நிகழ்வு ஹிஜ்ரி முஹர்ரத்துல இருந்தே தொடங்குது. முஹர்ரம் 1, 2, 3 தொடங்கி முஹர்ரம் 10வது நாள் அங்கு இவர் போனாரு. அதெல்லாம் வரலாறு. அங்கு போன பின்னாடிதான் கூஃபா மக்கள் இவர் காலை வாரிட்டாங்க. ஒரு ஆளு கூட இவருக்கு 30,000 பேர் கடிதம் எழுதினானுங்க. ஒருத்தர் கூட இவருக்கு அங்க போன பின்னாடி சப்போர்ட் பண்ணல. இவரோடு சென்றவர்கள் மட்டும்தான். ஒரு 10,000த்துக்கும் அதிகமான மக்களோடு இவர் சென்றார். வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் பிரிஞ்சாங்க. கடைசியில ஒரு 110 பேரோ 120 பேரோ தான் அந்த போர் நடக்கிற அந்த டைம்ல இருந்தாங்க. அதுல 72 பேர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட கொலை செய்யப்பட்டார்கள். 54வது வயதில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார். இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, நான் அந்த கொலை எப்படி நடந்துச்சுங்கிறதெல்லாம் சொல்லல, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் ஹுசைன் அவர்களுடைய பிள்ளைகள் அலி, அப்துல்லா என்ற பிள்ளைகள் மரணம் அடைந்தார்கள். அவரோட அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்கல்ல, ஹுசைன் அவருடைய தந்தை அலி அவர்களுக்கு அபூபக்கர், உஸ்மான், உமர் என்ற 3 பேருடைய பிள்ளைகள் இருந்தார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அலியுடைய பிள்ளைகள், அலியுடைய பிள்ளைதான் ஹுசைன். அலிக்கு ஹுசைன் அல்லாத அபூபக்கர் என்ற ஒரு மகன் இருந்தார். அபூபக்கர் அந்த அபூபக்கர் கிடையாது. உஸ்மான் என்ற ஒரு மகன் இருந்தார். உமர் என்ற ஒரு மகன். வரலாற்றை நீங்க பாருங்க. இப்போ தன் பிள்ளைகளுக்கு ஒரு ஆளுடைய பேரை நாங்க வைக்கிறோம் அப்படின்னா, எனக்கு அந்த ஆள் மேல மரியாதை இருந்தா தானே வைப்பேன். தன் பிள்ளைகளுக்கு அலி பேர் சூட்டி இருந்தார். அதுல அபூபக்கர் என்ற மகனும் உஸ்மான் என்ற மகனும் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு கொலை செய்யப்பட்டார்கள், அதே கர்பலா போரில். ஆனால் ஷியாக்கள் யாரை மட்டும்தான் தூக்கி பிடிக்கிறார்கள்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களும் அலியுடைய பிள்ளைகள் தானப்பா. ஏன் அவங்கள பற்றி வரலாற்றுல மறைச்சிட்டாங்க? அவங்களுக்கு தெரியும். இதுதான் விந்தையான பொருள். அருமை சகோதரர்களே, ஏன் இந்த உயிர் தியாகத்தை அவர் செய்தார்? இவர் செய்வதற்கான காரணம் என்ன? யசீதுடைய ஆட்சி வந்தபோது இஸ்லாமிய அரசுடைய ஆன்மா அது சிதைய தொடங்கியது. முற்றிலும் அந்த மாற்றத்தை இவர் உணர்ந்தார். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உணர்ந்தார். அதை தடுக்க வேண்டும். இல்ல, தடுக்காவிட்டால் என்ன நடக்கும்னா, இதுதான் இஸ்லாமிய ஆட்சி போல என்று மக்கள் கருத தொடங்கி விடுவார்கள் என்பதற்காக வேண்டித்தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இதற்கான எதிர்ப்பை அவர் சமூகத்துல பரவிவிட்டார். அதற்காகத்தான் உயிர் தியாகம் செய்தார். அதாவது எப்படி இருந்ததுன்னா, குலஃபாவுர் ராஷிதீன்கள் 4 கலீஃபாக்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது, யசீத் இளவரசராக முடிசூட்டப்பட்ட போது எப்படி மாறியது, அதுதான் நாம தெரிஞ்சு கொள்ளணும். ஏன் உயிர் தியாகம் செய்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மாற்றத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய அரசுடைய சிறப்பு தன்மை என்ன? கொஞ்சம் கவனமா கேட்டா ஏன் ஹுசைன் ஷஹீத் ஆனார் என்பது நமக்கு புரிய வரும். இஸ்லாமிய அரசாங்கத்துடைய தனித்தன்மையே அல்லாஹ்தான் தேசத்தின் தலைவன், ஆட்சியாளர் கிடையாது. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது? நீங்க அரபு நாட பாருங்களேன், அல்லாஹ்தான் ஆட்சியாளர், தேச தலைவன் மாதிரியா இருக்குது. பயமா இருக்கும். நீங்க எல்லாம் ரொம்ப ஒரு லிமிட்டுக்கு மேலதான் பேச முடியாது அரபு நாட்டுல எல்லாம். இன்னைக்கு கூட சொல்லுவாங்களே, கிண்டலுக்காக சொல்லுவாங்களே, ஜும்மா நோட்ஸ் சொல்லணும். உண்மையில ஜும்மா நோட்ஸ் வருது. பஹ்ரைன்ல அப்படி வராம இருந்துச்சு, பஹ்ரைன்ல இப்ப வர தொடங்கிடுச்சு. இதுதான் நோட்ஸ். இந்த குர்ஆன் ஆயத், இந்த ஹதீஸ் இவ்வளவுதான் பேசணும். வித்தின் 10 or 12 மினிட்டுக்குள்ள, மேக்சிமம் 15 நிமிஷத்துக்குள்ள குத்பா முடிக்கணும். யார் வந்தா என்ன, யார் போனா என்ன, யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்தான் தேசத்துடைய அரசன். நாட்டு மக்கள் அனைவரும் அவனுடைய ஆட்சியில் வாழுகிற குடிமக்கள். இது இஸ்லாமிய அரசுடைய சிறப்புத்தன்மை. யசீத் வந்தபோது இது அடித்து தொடுக்கப்பட்டது. கவர்மெண்ட் அரசாங்கம் குடிமக்கள் தொடர்பாக அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். இது இஸ்லாமிய அரசாங்கத்துடைய தனித்தன்மை. ஆனால் யசீத் ஆட்சிக்கு வந்தபோது அது மாறியது. அரசு குடிமக்களுடைய அதிபதி அல்ல, பொறுப்புதாரிகள், பணியாளர்கள். ஆனால் யசீத் ஆட்சிக்கு வந்தபோது அது முற்றிலும் மாறியது. அல்லாஹ்வின் சட்டதிட்டங்களை குடிமக்கள் மீது செயல்படுத்துவதுதான் இஸ்லாமிய அரசாங்கத்துடைய பணி. ஆனால் இன்று யசீத் ஆட்சிக்கு வந்தபோது அவன் விரும்புகிற சட்டதிட்டங்கள் செயல்படுத்துவதாக மாறியது. 6 மிக முக்கியமான மாற்றங்கள் யசீதுடைய ஆட்சியில் ஒரு வருடத்திலேயே ஏற்பட்டது. அந்த மாற்றத்தை குறித்து சொல்லுகிறேன். அப்போது உங்களுக்கு தெரியும் யசீத் ஹுசைன் ஏன் ஷஹீதானார், உயிர் தியாகம் செய்ய முன் வந்தார். பார்க்கலாமா இன்ஷா அல்லாஹ்? கொஞ்சம் கவனத்துல எடுத்துங்க. இல்ல 7:35 தானே எனக்கு டைம் தந்தீங்க. அப்ப நான் பார்த்து தான் வந்தேன். அப்ப நீங்க 8:35 வேணா 8:30 டைம் தாங்க. 1 hour இருக்கும்ல, 55 minutes. இஸ்லாமிய அரசியல் அமைப்பில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? 1வது, அடிப்படை கொள்கைகள் அனைத்தும் சிதைக்கப்பட்டன. 1 சுதந்திரமான தேர்தல். இஸ்லாமிய அரசுடைய தனித்தன்மை. சுதந்திரமான தேர்தல்னா புரியுதா? அப்படின்னா என்ன? யாரும் யாரையும் என்ன செய்யக்கூடாது,
கம்பல் பண்ணக்கூடாது. இவருக்கு தான் ஓட்டு போடணும், இவருக்கு தான் ஓட்டு போடணும் சொல்லக்கூடாது. ஏகதேசம் ஜனநாயகத்துக்கு ஒத்து வரும். ஆனால் முழு ஜனநாயகம் கிடையாது. நிர்பந்தம் கூடாது, கட்டாயம் கூடாது. அதற்கென்று ஒரு குழு நியமிக்கப்பட்டு கண்காணிப்பதற்கு எல்லாமே இருக்க வேணும். குலஃபா ராஷிதீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய நேர்வழியில் நடந்த 4 கலீஃபாக்களுடைய காலத்தில் அப்படித்தான் இருந்தது. ஆனால் யசீத் ஆட்சிக்கு வந்த போது சுதந்திர தேர்தல் முறை ரத்தானது. இதை ஹுசைன் கவனித்தார். அவர் முடிசூட்டிய போது முற்றிலும் மாறியது. என்னவா மாறிச்சு சொல்லுங்க பாப்பா, என்னவா மாறிச்சு? அப்பாவுக்கு பின்னாடி யாரு? மகன்னா யாருமா? எந்த மகன்? எல்டர்சன், மூத்த மகன். எல்லா மகனும் கிடையாது. அப்ப மூத்த மகன் இப்ப பாருங்க, 2 அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. மூத்த மகன் தான் வருவான் அப்படின்னு தம்பிக்கு தெரியுமா தெரியாதா? தம்பி நல்லவனா இருந்தா ஓகே, கொஞ்சம் ரகடா இருந்தா என்ன ஆகும்? அவனை தீர்த்துக்கிட்டு தான் அதான் நடக்கும். அப்ப அப்பாவுக்கு பின் மூத்த மகன், மூத்த மகனுக்கு பின் அவனுக்கு பிறக்கிற மூத்த மகன் என்றுதான் பரம்பரை. என்னடா இது? என் தேசத்தை எழுதி வாங்கிடுவீங்களா என்ற அந்த இது எனவே பையத்தின் மூலம் அதிகாரத்தை பெறுவதற்கு பகரமாக அதிகாரத்தை வைத்து பையத்தை பெற முயன்றார்கள். இதை ஹுசைன் ரலியல்லாஹு கவனித்தார். 1. 2வது, ஷூரா முறை முற்றிலும் தகர்க்கப்பட்டது. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், அம்ருஹும் ஷூரா பைனஹும். முஃமின்களுடைய விவகாரம் கலந்த ஆலோசனை மூலமாகத்தான் என்ன செய்யணும்? நீங்க உங்களுடைய முடிவுகளை எடுக்க வேண்டும். கலந்த ஆலோசனையாவது ஷூராவது. நான் அதிகாரத்துக்கு வந்துட்டேன்னா என்னது? ஒண்ணுமே கிடையாது. அப்ப சூரா என்றால் ஒரு ஆலோசனை குழு உறுப்பினர்கள் குழு இருக்கணும். அந்த குழு நல்லவர்களாக இருக்க வேண்டும். அது நியமனம் தான். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செயல்படணும். ஆனால் யசீதுடைய ஆட்சியில் என்னவாயிட்டு என்று சொன்னால், ஆலோசனை குழு உறுப்பினர்கள் எல்லாம் யாரா இருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். யார் ஆட்சியில்? அரச குடும்ப உறுப்பினர்கள், அப்புறம் ஜால்ரா பார்ட்டிகள், அப்ப தளபதிகள், கவர்னர்ஸ், இவங்க தான் ஷூரா மெம்பர். இவங்க ஷூரா மெம்பர்ஸ் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன ஆலோசனை கொடுப்பாங்க? ஆட்சிக்கு ஆதரவா கொடுப்பாங்களா, மக்களுக்கு ஆதரவா கொடுப்பாங்களா? ஆட்சிக்கு ஆதரவு தான் கொடுப்பாங்க. இது 2வது இதும் இவர்கள். அப்ப மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகச் சரியாக சொல்லுகிறார். இந்த ஷூரா மெம்பர்ஸை குறித்து, யசீதுடைய காலத்தில் இருந்து ஷூரா மெம்பர்ஸை குறித்து மக்களிடத்தில் கேட்டால், ஓட்டு போட சொல்லி கேட்டால், ஒரு ஓட்டையேனும் கொடுப்பதுக்கு பகரமாக 1000 சாபங்களை கொடுப்பார். அப்படி மோசமான ஆளா இருந்திருக்கிறான். இது எப்பங்க? ஹிஜ்ரி 60ல தொடங்குது. நீங்க ரொம்ப காலம் ஒண்ணும் கிடையாது. இதை யார் கவனிக்கிறா? யார்? நம்முடைய கதாநாயகன் யார்? ஹுசைன் ரலியல்லாஹு கவனிக்கிறார். 3. அப்ப 2 விஷயம். 1, சுதந்திரமான தேர்தல் பறிபோனது, ஷூரா முறை பறிபோனது, கருத்து சுதந்திரம் பறிபோனது. கருத்து சுதந்திரம்னா என்ன? கருத்து சுதந்திரம் என்றால் என்ன? இப்ப நாம இருக்கிறோம் அப்படின்னா ஒரு முரணான ஒரு மோசமான இது பார்த்தா என்ன கருத்து வேண்டும் என்றாலும் சொல்லலாம். என்ன எடுத்து மக்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. அது இஸ்லாம் வழங்கி இருக்கிற, அல்லாஹ் தந்திருக்கிற அது உரிமை. 4 கலீஃபாக்களுடைய காலத்தில் அப்படித்தான் இருந்தது. குறைய நேரடியா சொல்லலாம். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், எனது நண்பர்கள் யாரு தெரியுமா? என்னுடைய உற்ற நண்பர்கள் யாரு தெரியுமா? என்னை வானார புகழுகிற மக்கள் இல்ல, என்னுடைய குறைகளை சுட்டி காட்டுகிற மக்கள் என்னுடைய நண்பர்கள் என்று சொன்னார். ஆனால் அரசின் வெகுமதியோ பிச்சையோ அல்ல இந்த சுதந்திரம் என்பது. இது அல்லாஹ் வழங்கி இருக்கிறது. ஆனால் அது யசீதுடைய ஆட்சியில் அது என்னவாயிடுச்சு? முற்றிலும் இதாயிடுச்சு. அதாவது முடியாட்சி வந்த போது வாய்களுக்கு பூட்டு போட்டப்பட்டன. பாராட்டுவதற்காகவும் ஜால்ராவுக்காக வேண்டிதான் மக்கள் வாய் திறந்தார்கள். அதையும் மீறி யாரேனும் எதிர்த்தால் சிறை. இப்ப இதனால என்ன விளைவு ஏற்படும் சொல்லுங்க பாப்போம். யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. இதனால என்ன விளைவு ஏற்படும்? அதாவது நீங்க எதிர்க்கிறதுக்கோ குறை சொல்றதுக்கோ வாயை திறக்க கூடாது. விமர்சனம் பண்றதுக்கோ வாயை திறக்க. பாராட்டுறதுக்குன்னா ஓப்பன் பண்ணுங்க. ஜால்ரா திட்டுறதுக்குன்னா நீங்க வாயை திறந்து சொல்லுங்க. என்னவாகும்? மக்கள் சோம்பேறிகளாக மாறுவார்கள், கோழைகளாக மாறுவார்கள். ஆன்மாக்கள் உள்ளவர்கள், அந்த ஆண்கள் எல்லாம் எதுக்குடா வம்பு என்று என்ன செய்வார்கள்? அப்படித்தான் அரசியலை விட்டு மக்கள் ஒதுங்க தொடங்கினார்கள். ஆலிம்கள் ஒதுங்கி இருக்கிறாங்க, அன்று தொடங்கியதுதான். மக்கள் கோழைகளாக மாறுவார்கள். ஆட்சிகள் மாறின, காட்சிகள் மாறின. இன்று மக்களை நீங்க பாருங்க எப்படி இருக்கிற அரபு நாடுகள்ல. அவங்களோட தேவைகள் எல்லாம் ப்ரூஃப் பண்ணுங்க, கவர்மெண்ட் ஃபில் பண்ணும். வாடகைக்கு வீட்டு வாடகை கட்டுற பைசா வசதி இல்லையா கொடுப்பாங்க. ஸ்கூலுக்கு உங்களுக்கு படிக்கிறது இல்லையா கொடுப்பாங்க. அதனால நீங்க உங்களுக்கு வேலை இல்லையா கொடுப்பாங்க. எல்லாத்தையும் கொடுப்பாங்க. வாகனம் வேணுமா எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா என்ன செய்யக்கூடாது? நீங்க வாய் திறக்க கூடாது. யோசிச்சு பாருங்க. இது நடந்தது. இது அன்று அந்த அது அப்படியே வருது. 3. 4வது பைத்துல் மால். பைத்துல் மால் என்ன? பொது சொத்து. அது யாருடையது? பைத்துல் மால் என்று சொன்னால் மக்கள் சொத்து, அரச கருவூலம், பொது நிதி. அது யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்வுக்கும் முஸ்லிம்களுக்கும் சொந்தமானது. பைத்துல் மால் யாருடையதாக மாறும்? முடியாட்சினா
முடிசூட்டி கொண்டால் யாருடையதாக மாறும்? அரசருடையதாக மாறும், இளவரசருடையதாக மாறும், அரச குடும்பத்தை சார்ந்ததாக மாறும். அப்போ பைத்துல் மாலுடைய உரிமைகள் என்பது ஹலீஃபா அவர்களுடைய ஆட்சியில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு பைத்துல் மாலில் இருந்து ஆட்சியாளர் எப்படி அந்த பணத்தை செலவு செய்ய வேண்டும், அவருக்கு என்ன உரிமை என்றால், ஒரு அனாதையை குறித்து அல்லாஹு தஆலா சொல்கிறான். அனாதையுடைய சொத்தை நான் பராமரிக்கிறேன்னா அந்த சொத்தில் நான் கை வைக்கலாமா என்றால், நான் ஏழையாக இருந்தால் எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுக்கலாம், நான் பணக்காரனா இருந்தா தொடக்கூடாது. இது புரியுதுல்ல? அனாதையுடைய சொத்தை நான் பராமரிக்கிறேன் அப்படின்னா, நான் ஏழையாக இருந்தா எனக்கு எவ்வளவு சாப்பாட்டுக்கு தேவை அதை மட்டும் எடுக்கலாம், நான் பணக்காரன் தான் தொடக்கூடாது. ஒரு ஹலீஃபா பைத்துல் மால்ல இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் யசீது கலீஃபாவாக முடிசூட்டிய போது என்னவாயிடுச்சு? எல்லாம் யாரும் கேள்வி வைக்க முடியாது. பைத்துல் மாலை குறித்து கேள்வி வைக்க முடியாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு முறை ஜும்மா மேடையில் நின்று கொண்டு, மக்களே நான் சொல்வதை கேளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள். சல்மான் அல் ஃபாரிசி கூட்டத்தில் இருந்தார். அதெல்லாம் இருக்கட்டும், உடனே எழும்பினார், கலீஃபா அல்லாஹ்வை நாங்கள் அஞ்சுவது இருக்கட்டும், நீங்கள் அஞ்சுதீர்களா? ஏன், என்ன நடந்தது? நீங்க சொல்றதை இப்ப நாங்க கேட்க முடியாது. இது சல்மான் ஃபாரிசி சொன்னது. ஏன், என்னவாயிற்று? அங்க வெளிநாட்டுல இருந்து ஏதோ ஒரு பைத்துல் மாலுக்கு கொஞ்சம் ஆடை வந்திருந்துச்சு. அந்த ஆடையை மக்களுக்கெல்லாம் பங்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு ஷர்ட் தைக்க முடியாது, சரியான ஒரு சட்டை தைக்க முடியாது. ஆனால் அந்த ட்ரெஸ்ல உமருக்கும் பங்குண்டு. ஆனால் எங்களால் அந்த சட்டை தைக்க முடியாது. ஆனால் நீங்கள் முழுமையான அந்த துணியில் ஒரு சட்டை தைச்சிட்டு வந்திருக்கீங்க, எங்களால் தைக்க முடியாது. நாங்க யாருமே அந்த துணியில சட்டை தைக்கவே இல்லை, ஆனா நீங்கள் அந்த துணியில் சட்டை தைச்சிருக்கீங்க. இதற்கான பதிலை சொல்லிவிட்டு எங்களை அல்லாஹ்வை அஞ்சுமாறு சொல்லுங்கள், அவ்வளவுதான். இப்படி யோசிச்சு பாருங்க, என்னைய எதுக்குறான்னு கேள்வி வைக்கல. உமர் ஷாக் ஆயிட்டார். எங்கே என் மகன் அப்துல்லா? இதோ இருக்கிறேன் தந்தையே, வந்தார். சொல்லுங்கள் மக்களிடத்தில் பதில். மக்கள்கிட்ட சொன்னாரு, எனக்கும் ஒரு பங்கு கிடைத்தது, நானும் தைக்க முடியாது, அப்பாவும் தைக்க முடியாது, அப்பா நீங்களா தச்சுக்கோங்கன்னு சொல்லி என்னுடைய பங்கை நான் அப்பாவுக்கு கொடுத்தேன், தந்தைக்கு கொடுத்தேன். அதுதான் சல்மான் ஃபாரிசி முடிக்க கூட. இப்போது சொல்லுங்கள் அமீருல் மோமினீன், இப்போது சொல்லுங்க, நீங்கள் சொல்வது நான் பைத்துல் மால் பணம் பாருங்க எப்படி எப்படி இருக்கும் சொல்லிட்டு. மன்னர் ஆட்சியில் பைத்துல் மால் என்னவாயிற்று? செலவு செய்வது மனம் போன போக்கில். பைத்துல் மாலை பொறுத்தவரை செலவு செய்வது மட்டும் ஹலாலா இருக்கக்கூடாது, வருமானமும் ஹலாலா இருக்கணும். ஆனால் மன்னர் ஆட்சியில் வருமானம் எப்படி வந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு வரியா இருந்தாலும், உல்லாசம், ராஜபோக உரிமை, விரயம், ஆடம்பரம் என அது மாறியது. ஹுசைன் ரலியல்லாஹு இதெல்லாம் கவனிச்சாங்க. இதெல்லாம் இஸ்லாத்தை கிடையாது. 5வது, ஷரியத்துடைய சட்டதிட்டங்கள் ஆட்சியில் நடத்தப்பட வேண்டும். அது இஸ்லாமிய அரசாங்கத்துடைய தனித்தன்மை. ஆனால் சட்டத்தின் முன் எல்லோரும் சமம். ஆனால் இங்கு மன்னர் குடும்பத்திற்கு மட்டும், அரசாங்க குடும்பத்துக்கு போனா நீங்க பாருங்க, ஆண்டவனே இங்கும் அப்படிதான். அங்க கிங்கு வர்றாரு அப்படின்னா நம்மளோ டிராபிக்ல ஒரு வழி பண்ணிடுவானுங்க. அவர் எங்க 4 தெருவுக்கு அந்த பக்கம் வந்தாலும் இந்த தெருவில் நம்மள ஓட சொல்லுவானுங்க, ஒதுங்கி போயா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃபாரினர்ஸ், அங்க லோக்கல் பீப்புளே அப்படித்தான் இருக்கு. அப்படி இருப்பாங்க. ஆண்டவனை எட்டி பார்த்தா நம்ம காத்துப்பட்டு அவன் செத்துருவான்னு நினைக்கிறாங்களா, இல்ல அவன் பார்வைப்பட்டா நாம செத்துருன்னு நினைக்கிறோம். அவ்வளவு செக்யூரிட்டி இருக்கும். எல்லாம் இஸ்லாமிய ஷரியத்துல எல்லாரும் சமம் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? 4 கலீஃபாக்குடைய காலகட்டத்தில் எப்படி இருந்தது? சட்டத்தின் மேல் எல்லோரும் சமம். அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு எகிப்துடைய கவர்னர், அவரை கூப்பிட்டு வச்சு பப்ளிக்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சவுக்கடி சாட்டடி கொடுக்குறாங்க. கவர்னர், ஆட்சியாளர் அம்ர் பின் ஆஸ், அரபுலகின் ராஜதந்திரி. யாரா இருந்தா என்ன, ஒரு ஆளுநருக்கு ஒட்டகம் மேய்க்கக்கூடிய பதவி கொடுக்குறாரு. அவர் ஈராக்ல இருந்தாரு, அவர் ஆளுநர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா, பிரச்சனை இல்லையா? அவர்கிட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு போட்ட கண்டிஷன், உனக்கு தனி மெய்காப்பாளர் வச்சுக்க கூடாது, பாடி கார்டு வச்சுக்க கூடாது, செக்யூரிட்டி வச்சுக்க கூடாது. அவர் செக்யூரிட்டி வச்சிருந்தார். இந்த செய்தி உமருக்கு தெரியுது. உடனே கூப்பிட்டு வந்தார், வா என்று லெட்டர் எழுதினாரு. இந்த கடிதம் கண்டால் எந்த பொருளையும் எடுக்காமல், கண்டிஷன், எந்த பொருளையும் எடுக்காமல் நீ எப்படி எங்கு இந்த கடிதம் காணுகிறாயோ அங்கிருந்து புறப்பட்டு. இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எங்கு இந்த கடிதம் நீ பெறுகிறாய், வீட்டுல இல்ல தெருவில் இருந்தா, எங்கு இந்த கடிதம் காண்கிறாயோ படிக்கிறாயோ அங்கிருந்து நேரடியா மதீனா வரணும். புரியுதா உங்களுக்கு? மக்கள், செல்வம் எல்லாத்தையும் அப்படி எப்படி விட்டு வரணும்னு சொல்லிட்டு வந்தார். வந்த பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறதுக்கு மதீனா வந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்க முடியல. 2ஆம் நாள் வந்தார், பார்க்க முடியல. 3ஆம் தலையை விடுறாரு. ஒரு கவர்னருங்க, ஒரு கவர்னர், யோசிச்சு பாருங்க, ஒரு கவர்னர். 4ஆவது நாள் வந்தார். வந்தபோது பள்ளிவாசல்ல ஒட்டக ஷெட்ல இருக்கிறாரு, ஒட்டக அந்த இதுல இருக்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில அக்குளில் ஒரு ஆடை பொட்டலம் இருந்துச்சு. வந்தார். வந்தியா உமர் ரலியல்லாஹு அன்ஹு? வந்தையா? ஆம். அங்கே
உமர் ரலியல்லாஹு குச்சி வச்சு ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு இருக்கிறார். ஒட்டக ஷெட்ல இருக்க வரிசைப்படுத்திட்டார். அக்கில் இருந்து போட்டது இறந்து பிடி அப்படின்னார். இதை அணிந்து கொள். உன் தந்தை அணிந்திருந்த ஆடையை விட நான் இப்போது தந்த ஆடை மிகச் சிறந்த ஆடை. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அணிந்து விட்டு வா. அணிந்து விட்டு வந்தார். இந்த குச்சியை கொடுத்தார். இப்படித்தான் பிடித்துக்கொள். இந்த ஒட்டகங்களை எல்லாம் மேய்ப்பதுதான் இன்று முதல் உடைய பணி. அவர் ஒண்ணுமே சொல்லலைங்க. கவர்னர் திரும்பி போகும்போது சொன்னார் உமர் ரலியல்லாஹு உன்னிடத்தில் நான் சொன்னேன் பாடி கார்டு வைக்கக்கூடாது, மெய்காப்போடு வைக்கக்கூடாது, நீ அதெல்லாம் வச்சிருக்கியா? உனக்காக தனியா வாசல் இரவில் அந்த வீடு வாசல் அடைத்துக் கொள்கிறாயாமே. உன்னுடைய தந்தையின் பேர் கானிம். கானிம் என்றால் என்ன தெரியும்? உமர் சொல்றாரு. கானிம் என்றால் தெரியுமா? ஆடு மேய்ப்பவர். சரியாகத்தான் உனக்கு தந்தைக்கு பேர் வைத்திருக்கிறார்கள். ஆடு மேய்ப்பவருடைய தந்தை தானே, மகன் தானே நீ. இப்போது ஒட்டகங்களை மேய் என்று சொன்னார். ஒட்டகங்களை இழுத்துட்டு போனார். திரும்பி போகும்போது உமர் திரும்பவும் கூப்பிட்டார். எத்தனை ஒட்டகங்கள் இருக்கிறது என்று கணக்கு பார்த்து எடுத்து செல். 6 மாதத்துக்கு பின் இந்த ஒட்டகங்கள் இரண்டிப்பாக இருக்க வேண்டும். இதாங்க சட்டத்தின் அனைவரும் சமம். அலி ரலியல்லாஹுடைய கேடயம் திருட்டு போயிடுச்சு. தெருவுல போறார். அலி ஹலீஃபா. அப்போ தெருவுல பாக்குறாரு, ஒரு யூதன் கடைத்தரல தன்னுடைய கேடயத்தை வித்துட்டு இருக்கான். அவர் பார்த்தார், இது என்னுடைய கேடயம், என்னுடைய கேடயம். அவர்கிட்ட போய் சொன்னார். அவன் சொன்னா இது ஏன் கேடயம், அது என்ன விட்னஸ் இருக்கு? அலி ஹலீஃபா யோசிச்சு பாருங்க. ஹலீஃபா அவர் நேர ஷுரை என்று சொல்லப்படக்கூடிய நீதிபதியிட்ட போனார். நீதிபதி அப்பாயின் பண்ணது யாரு? ஹலீஃபா. அவங்க போய் வந்து சொன்னாரு. அப்படியே அலி எதுக்கு வந்தீங்கன்னு அந்த நீதிபதி கேட்கிறார். என்னுடைய கேடயத்தை யூதன் தெருல வித்துட்டு இருக்கிறான், கேட்டா தரமாட்டேங்கிறான், அவனை கூட்டுடுவாங்கன்னு சொன்ன. அவன் கேடயத்தோட வந்தான். என்ன வழக்கு? இப்ப வந்து என்னன்னா, அலி அப்படி நிக்கிறாரு. வாங்க அமீருல் முஃமினீன் வேடு தெரியுமா? அமீருல் முஃமினீன் வேடு தெரியுமா? அமீருல் முஃமினீன்னா ஜனாதிபதி அவர்களே, தலைவர்களே, முதலமைச்சர் அவர்களே, பாரத பேரை சொல்லாம சொல்லுது. அங்க கோர்ட்டுக்கு வந்தா அதெல்லாம் கிடையாது. அலி என்ன விவகாரம் என்று கேட்டார். அவர் உட்காருங்கள் சொல்வதற்கோ, பராக் என்று சொல்வதற்கோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னுடைய கேடயம் இது வழக்கு ஷார்ட்டா சொல்றேன். என்னுடைய கேடயம் இது. ஷுரை கேட்டார் அவர்கிட்ட, இது அவருடைய கேடயமா? இல்ல, இது என்னுடைய கேடயம். அப்ப உடனடியாக அந்த நீதிபதி கேட்டார், உம்முடைய கேடயம் என்பதற்கு என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்? உடனடியாக அலி சொன்னார், என்னுடைய மகன் ஹசன் இருக்கிறார், அவர்தான் ஆதாரம். ஹசனா? உம்முடைய மகனா? சொந்த மகனா? சொந்த மகன் தந்தைக்கு ஆதரவாக கொடுக்கிற அந்த சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். மகன் எப்படி கொடுப்பாரு? சப்போர்ட், ஆதரவா தான் கொடுப்பாரு. டிஸ்மிஸ், கேஸ் டிஸ்மிஸ், தள்ளுபடி செய்யப்படுகிறது. அலி மௌனமா போனார். இதான் சட்டத்தின் சமம். அவன் பின்னாடி வந்தான், மன்னிப்பு கேட்டான், இஸ்லாத்துல வந்தாங்கிறதுலாம் தனிக்கதை. இங்கே மன்னர் ஆட்சியில் என்ன நடக்கும் என்றால், இவை அனைத்தும் சுக்குநூறாக உடைந்தது. இளவரசர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள், தளபதிகள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவளாக மாறினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மாளிகையை தூத்து துடைக்கிற பணிப்பெண்ணுக்கு தனிச்சட்டம், ஓட்டுநருக்கு தன்னில. உங்களுக்கு தெரியும் இல்ல, நான் யாரு தெரியுமா? நான் வார்டு மெம்பர். இங்க எங்க வீட்டு நம் டிரைவரா இருக்கிறவங்க கூட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாம் அடித்துறக்கப்படுது. கடைசியாக 6வதாக உரிமைகள், படித்தரம், இவற்றிலும் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு வந்தது. யஸீதுடைய ஒரு வருடத்துடைய ஆட்சி காலத்திலேயே இந்த பாகுபாடு வந்தது. தகுதி, திறமையின் அடிப்படையில் தான் இஸ்லாம் எல்லோருக்கும் சமத்துவத்தை கொடுக்கிறது. காலித் இப்னு வலீத் அப்படித்தான் வந்தார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்வதற்கு ரசூலுல்லாஹ் எப்படி நியமிச்சாங்க? தகுதி இல்லாம ஒண்ணும் கிடையாது. பிலாலை தவிர வேற ஏனும் பாங்கு சொல்லியிருந்தால் பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு பள்ளிவாசலுக்கு ஓடி இருப்பாங்க. ஆனா பள்ளிவாசலுக்கு வர வேணுங்கிற எண்ணம் இல்லாதவங்க கூட பிலாலுடைய பாங்கை கேட்ட என்ன செய்வாங்க? அவ்வளவு இனிமையான தகுதிதான். சல்மான் பாரசீகத்துடைய ஆளுநராக உமர் ரலியல்லாஹு நியமிச்சாங்க. எல்லாம் தகுதியின் அடிப்படையில். ஆனால் மன்னர் ஆட்சியில் என்ன ஆச்சுன்னா, ஷைத்தான் பேயாட்டம் போட்டான். எல்லாம் அரபுகள் தனியாக. அப்பதான் இந்த அரபுகள் நான் அரபுகள் என்ற வித்தியாசம் தோன்ற தொடங்கியது. அரபுகள் நான் அரபு, நாங்க அரப்ஸ். நாங்க யாரு? உயர்ந்தவர்கள். அது அரபுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் அரச குலத்தை சார்ந்தவர்கள், அதுலயும் நாங்கள் ஆட்சியாளர்கள், நாங்கள் குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள் என்ற அந்த வேறுபாடு தொடங்கியது. இந்த எல்லாமே ஒரு வருட காலத்தில் இதற்கான எல்லா அடையாளங்களும் கொஞ்சம் கொஞ்சமா வந்தது. நீங்க இப்ப அரபு நாடுகளை பார்த்தா தெரியும், இதெல்லாம் நடந்திருக்கு. எனவே 6 மிகப்பெரிய மாற்றங்கள் என்று சொன்னேன். ஒன்று என்னவென்று சுதந்திரமான தேர்தல் நடைபெறவில்லை, ஷூரா முறை இருக்கவில்லை, கருத்து சுதந்திரம் பறிபோனது, பைத்துல் மால் பொதுநிதி அரச குலத்திற்கு சொந்தமானதாக மாறியது. 5வதாக ஷரியத்துடைய சட்டம் ஆட்சிக்கு வரவில்லை. உரிமைகள், அந்த விஷயத்தில் படித்தரங்களில் மிக முக்கியமான வேறுபாடு இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரே ஒரு சட்ட குறிப்பை சொல்லி நான் இந்த உரையை முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஹிஜ்ரி 99. இதனுடைய அப்ப ஹுசைன் ரலியல்லாஹு இல்ல. ஹிஜ்ரி 99 நீங்க இமேஜ் பண்ணி பாருங்க. ஹிஜ்ரி எத்தனாவது ஆண்டில் யஸீத் ஆட்சிக்கு வந்தார் என்று சொன்னேன்? ஞாபகம் இருக்கா? 60. 99 யோசிச்சு பாருங்க. 39 இயர்ஸ் தான். ஹிஜ்ரி 99. நல்லா ஞாபகம் வச்சுங்க.
எந்த அளவுக்கு ஹுசைன் ஏன் உயிரை கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்கு ஹலீஃபா சுலைமானுடைய ஆட்சி, ஹலீஃபா சுலைமானுடைய ஆட்சியில் நான் படித்தபோது உண்மையிலே கண்ணீர் விட்டேன். என்னவென்று சொன்னால், அன்று முஸ்லிம் அல்லாத இடத்தில் ஜிஸியா வரி கலெக்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் இஸ்லாத்துல வர்றாங்க. அன்றைய அதிகாரிகளும் ஆளுநர்களும் என்ன செய்தார்கள் என்றால் சர்க்குலர் அனுப்பினாங்க, இனிமேல் இஸ்லாத்திற்கு வருவதற்கு புதிய மக்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. ஏனென்றால் இவர்கள் இஸ்லாத்தில் வருவதன் மூலமாக ஜிஸியா வரி வருமானம் குறைகிறது. எனவே புதிதாக இனி யாரும் இஸ்லாத்துக்கு வரக்கூடாது, தடை. யோசிச்சு பாருங்க, கற்பனை செய்ய முடியுதாங்க? இதெல்லாம் உண்மையில நடந்திருக்கு. என்ன சொன்ன புரிஞ்சா அவங்களுக்கு? என்னோட சீரியஸ்னஸ் புரிஞ்சா? இஸ்லாத்துல வர்றது தடை. ஏன் ஏன் வருமானம் குறையுது. அப்பதான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் வந்தார். அல்லாஹ் அவனுடைய தூதரை டாக்ஸ் கலெக்ட் பண்றவரா அனுப்பல, வரி வசூலிப்பரா அனுப்பல, நேரடி காட்டக்கூட அனுப்புறான்னு சொல்லி அப்பதான் இது பண்ணாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதற்கு எதிராக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு களம் கண்டார். ஏறக்குறைய இந்த சீரழிவுகளை வேடிக்கை பார்த்து கொண்டு அவர் இருக்கவில்லை. 72 பேர் கொல்லப்பட்டார்கள். அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தை சார்ந்த 18 பேர் ஆண்கள் கொல்லப்பட்டார்கள். அலி அவருடைய பிள்ளைகள் அபூபக்கர், உஸ்மான் கொல்லப்பட்டார். அது எல்லாம் ஷியாக்கள் பேச மாட்டாங்க. ஆனா இந்த ஷியாக்கள் என்னவாகுது அப்படின்னு சொன்னால், அவர்கள் துக்கம் அனுஷ்டித்தல், புலம்புதல், உடலில் அடித்தல், அழுகை, கருப்பாடை அணிதல், இது எதுவும் இஸ்லாத்துல கிடையாது. எனவே அதை தூக்கி பிடித்துக் கொண்டு இஸ்லாமிய சமூகத்தை சீரழிக்கின்ற அந்த வேலைகள் தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள். அதற்கும் இத்தகைய செயல்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உண்மையை சொன்னா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொன்னால் 1450 ஆண்டு கால வரலாறு நமக்கு இருக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி 1450 ஆண்டு கால வரலாற்றில், இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய துக்க நிகழ்வு எது? யாரும் என்ன சொல்ல முடியுமா? நமக்கு தெரிந்தவர், நம்முடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய துக்கம் எது? ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத். ரசூலுடைய வஃபாத்தை விட நமக்கு என்னங்க துக்கம் இருக்குது? வஹி கட்டாயிடுச்சு, குர்ஆன் இறங்கல, ஜிப்ரீல் வர்றதில்லை. யோசிச்சு பாருங்க, வானுக்கும் பூமிக்குமான தொடர்பு, டைரக்ட் தொடர்பு கட்டாயிடுச்சு இல்ல. அப்ப நம்ம துக்கம் கொண்டாடுவதாக இருந்தா அதையல்லவா கொண்டாடி இருக்க வேண்டும், அதையல்லவா கொண்டாடி இருக்க வேண்டும். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலோட சாச்சா எப்படி கொல்லப்பட்டார், குரூரமாக. அதெல்லாம் நம்ம துக்கமா அப்படிலாம் கொண்டாடுறது இல்லையா நாம? அப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வேறு எதற்காக தூக்கி பிடிக்கப்படுகிறார். அவர் தான் அதற்காக வேண்டி தன்னுடைய உயிரை. எனவே நான் இங்க சொன்னேன், இந்த 5-6 அந்த இஸ்லாமிய அரசியல் நமக்கு தந்திருக்கிற தனித்தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து நாசமாக்கப்பட்டது. எனவே அருமை சகோதரர்களே, இந்த 2 நிகழ்வுகளை நான் ஒன்று சொல்லி இருக்கிறேன். ஒன்று ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி, இன்னொன்று ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி. நாம் முஹர்ரம் நோன்புக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி நடந்த நிகழ்வுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு தொடர்பு என்னவென்றால், 2 தொடர்பு. ஒன்று முஹர்ரம் 10 நடந்தது, 2மே அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் எதிராக குரல் கொடுத்தது. எனவே இந்த நிகழ்வுகள் நமக்கு தருகிற பாடம் என்றால், அநியாயம், அட்டூழியம், சுரண்டல்கள், ஏற்றத்தாழ்வுகள், இதற்கு எதிராக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போன்று போராட வேண்டும். போராட முடியவில்லையா, ஒதுங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் எதிர்ப்பையாவது பதிவு செய்யுங்கள். சமூகத்துடைய அநீதிகளை நீங்கள் பாருங்கள். ஹுசைன்கள் எங்கே? ஆனால் மக்கள் அதை ஒரு சடங்காக, சம்பிரதாயமாக மாற்றி விட்டார்கள். எனவே இத்தகைய இந்த நிகழ்வுகள் தான் நமக்கு மிகப்பெரிய பாடத்தை தருகிறது. முஹர்ரம் என்றால் என்ன, ஆஷூரா என்றால் என்ன, எதற்காக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீத் ஆனார்கள். இப்ப அவங்க மட்டும் ஷஹீத் ஆகாம இருந்தா இந்த மாற்றங்களும் இஸ்லாத்துல உள்ளதான் தெரிந்திருக்காது. யோசிச்சு பாருங்க. நாம இப்ப இதுதான் இஸ்லாமிய ஆட்சி போல என்று கருதி கொள்ளும். எனவே அருமை சகோதரர்களே, அருமை சகோதரிகளே, நாம் குறைந்தபட்சம் அநீதிக்கு எதிராக குரலால் கொடுக்க வேண்டும். நம்முடைய குரலை பதிவால் செய்ய வேண்டும். நம்முடைய எதிர்ப்பை நாம் தெரிவிக்க வேண்டும். இதுதான் இந்த முஹர்ரம் தருகிற பாடம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அப்படிப்பட்ட மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.